எடுக்கட்டும், உங்க கருத்து யார் எடுத்துக்கட்டும். கருத்து சுதந்திரத்துக்கு கொடுத்துருங்க. நம்ம பத்திரிகையை விற்கிறதுக்கு தடைப்படாதீங்க, நம்ம கருத்துக்களை தடை பண்றதுக்கு முயற்சி செய்யாதீங்க. அப்படி வந்தா கூட கசப்புணர்வு எவ்வளவு குறைஞ்சிடும். அப்ப இந்த அடிப்படையில் நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் தெரியுமா, இந்த முஸ்லிமீன்ங்கிறது இருக்குது, அதுல அப்ப வேண்டாம் நம்ம ஒரு முடிவுக்கு வந்தா தான் ஒரு இது பண்ணலாம். உண்மையிலே நம்ம விவாதத்துல அடுத்துள்ளது முஸ்லிமீன் தான். ஜமாத்துல் முஸ்லிமீன ஜமாத்துங்கிற பதம் இல்லன்ட்டாரு. என்ன பொறுத்த மட்டும் அது காரண பெயர் இருந்தாலும் உங்களுடைய இதுக்காக நான் விட்டுறேன். அதனால உனக்கு தப்பு இல்ல, அல்லாஹ் பெருசா குற்றப்படுத்திட மாட்டான். ஏன்னா அல்லாஹ் இட்ட பெயர்ல அது வரல. அல்லாஹ் இட்ட பெயர் முஸ்லிமீன், அதுல செயல்படலாம். அப்படி செயல்படுறதா இருந்தா நம்ம ஒன்றுபட்டு செயல்பட முடியுங்கிறத என்னுடைய ஆரம்பத்தில் நான் எடுத்து வச்சேன். அப்ப அந்த அடிப்படையில் இப்ப சகோதரருடைய பேச்சில் தெரிஞ்சா அந்த முஸ்லிமீன் அல்லாஹ் இட்ட பெயரை இதுல ஒரு பெயரா தான் சொல்றார். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் இட்ட பெயரோட இந்த பெயர்களை நம்ம சேர்க்க முடியுமா? அதுக்கு எந்த இது இருக்குது? அந்த விளக்கத்தை சகோதரர் சொன்னார்னு சொன்னா நான் இது பண்ணிக்கிறேன். மற்றபடி எந்த ஜமாத்தும் நான் அமீர் அடிப்படையில் எல்லாத்துக்கும் அமீர் சொல்லல. எந்த விஷயத்துல ஒன்றுபட்டு செயல்படுறோமோ அந்த விஷயத்துல நம்ம ஒன்றுபட்டு செயல்படுறது, இதுதான் என்னுடைய இது. சகோதரே ஒத்துக்கிட்டார். ஒரே விஷயத்தை சொல்ல பல அமைப்புகள் தேவையில்லை தான் உண்மைதான் ஒப்புக்கொள்றார். ஒரே விஷயத்தை சொல்ல பல அமைப்புகள் தேவையில்லை. அப்ப அந்த ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு பல அமைப்பு இல்லைன்னா ஒரு அமைப்பாகலாமே, அதுக்கு குர்ஆன் ஹதீஸை ஒப்புக்கொள்ளலாமே, ஏன் ஒப்புக்கொள்ள கூடாது? இதுக்கு சகோதரர் எனக்கு பழக்கம் தரட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த அல் முஸ்லிமீன், அதாவது நமக்கு முஸ்லீம்ங்கிற பேருங்கிறதுல மறுப்பில்லைன்ட்டாங்க, அதுல செயல்பட வேண்டியதான என்று ஒரு வாதத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க. இதுக்கு நான் நேரத்தை என்ன செஞ்சிருக்கிறேன், விளக்கம் கொடுத்திருக்கிறேன். இருந்தாலும் நினைவுபடுத்திக்கிறதுக்காக சொல்றேன். அல்லாஹ் முஸ்லிமீன்கள் என்று முஸ்லீம்கள் என்று பெயரிட்டதுல எல்லாரும் இருந்தாங்க, முனாஃபிக்கீன்கள் உள்பட. இது அவங்கள ஒத்துக்கிட்டாங்க. அவங்களும் ஜமாத்துல ஒரு அங்கமாக தான் இருந்தாங்க. அப்படி முஸ்லீம்கள் பெயர் வச்சு செயல்பட்டு இருக்கும் பொழுது அன்சார்கள் ஒரு குரூப் செயல்படுது ஒரு தலைமையின் கீழே. முஸ்லிமீன் தான் நம்ம பேரு, அன்சாரி எப்படி சொல்லலாம்னு சொல்லல. அதான் எப்படி இதை திசை திருப்புறாங்கன்னா, முஸ்லிமீன் சொல்லிட்டு அன்சார்னு சொன்னா அதை விட்டுட்டான், மறுத்துட்டான். அவங்களே சொன்னாங்க பல பெயர்கள் இருக்குது, பட்ட பெயர் இருக்கு, அந்த பேர் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு பேரை சொல்லிட்டு அன்சாரிங்கிறது ஒரு காரணத்துக்காக சொல்றாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் ஒரு பேர் வைக்க முடியும், ஒரு இயக்கத்துக்கு வைக்கிறதா, குழு வைக்கிறதா இருந்தா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்மாக்குமுல் முஸ்லிமீன் வசனம் இறங்கின உடனே நீங்க இன்னும் அன்சார் பேசக்கூடாது, சையதுல் அன்சார் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களா? அதை இதற்கு முரணாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருதல. முஸ்லிமீன் தான், எல்லா முஸ்லிமீன் தான். இந்த குழுவுல நீங்க அல் முஸ்லிமீன் சொல்லி ஒரு குழு உண்டாகிட்டு மத்தவங்க ஆகிங்க போறீங்களா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அல்லாஹ் வச்சது எல்லாருக்கும் சேர்த்தது. எல்லாரும் அதுல சேர்ந்து இருந்தாங்க. அல்லாஹ் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவான் யார் உண்மையான முஸ்லீம் மறுமையில, தனி விஷயம். துன்யாவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுலயே முனாஃபிக்குகள் உள்பட முஸ்லிம்கள் தான் பள்ளிவாசலுக்கு வருவாங்க. இதா காமு இல ஸலாத்து காமு குஸாலாங்கறான். முனாஃபிக்குகள் தொழுகைக்கு வருவான், தொழுவார்கள், ஆனா அலட்சியமா கேர்லெஸ்ஸாக நிப்பார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தொழுகைக்கு வந்தாங்க, தொழுகையே விடுங்க, போரு எல்லாத்தையும் தீர்மானிக்க அதுல கலந்து வந்தாங்க கூட முஸ்லீம்ங்கிற அணியில வந்து அங்க உள்ள மக்களை பலவீனப்படுத்தினாங்க. எல்லாம் தெரிஞ்சும் கூட அவனும் முஸ்லீமா தான் இருந்தான். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, எல்லாம் முஸ்லீம் தான். யார் இதை சொன்னா அதை மறுக்கிறதுன்னு அர்த்தமா? அதான் வாதம் தான். அன்சார்ன்னு சொன்னா முஸ்லீம்ங்கிற அல்லாஹ் வச்ச பேரை மறுத்துட்டாங்கன்னு அர்த்தமா? நீங்க அப்படி சிந்திக்கிறீங்க, அதான் அதுல உள்ள கோளாறு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமுதாயத்துக்கு முஸ்லிமீன் சொல்லி ஜமாத்தை விட்டுட்டு போனாங்க. ரெண்டு வாதம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன், ரெண்டுக்கு நீங்க விளக்கம் சொல்லணும். அதாவது அல் முஸ்லிமீன் என்ற பெயரு, அந்த பெயரில் நம்ம அமைத்துக் கொண்டால் அது ரசூலுல்லாஹ்வுடைய ஜமாத் ஆகுமா? பாயிண்ட் 2, ஒரு பாயிண்ட் மட்டும் இல்ல. இப்ப அல் முஸ்லிமீன் என்ற பெயர் இருக்குத, அதை எவன் மறுத்தான்? எவன் மறுத்தான்? பரேலவி மறுத்தானா? நான் கேட்கிறேன், பரேலவி கபரை போய் வணங்குறது தான் சரியான மார்க்னு சொல்றான், அவன் மறுத்தானா? பள்ளிக்கூடத்துல வேண்டா கூட முஸ்லீம் போட்டுக்கலாம் சர்டிபிகேட்ல வரைக்கும். முஸ்லீம் இல்லேன்னு எவனாச்சும் சொன்னானா? இதெல்லாம் வச்ச பேரை நான் முஸ்லீம் தெரியாம எல்லாம் வச்சுட்டான் போயா, நான் இந்த இதான் எனக்கு பேருன்னு சொன்னானா? சொல்லல. அப்ப இது மறுக்கிறாங்கிற மாதிரி சித்தரிக்கிறாங்க. எப்படி இதை கதையை கொண்டு போறாங்கன்னா, எல்லா முஸ்லீம் இருக்கும், அதை விட்டுப்புட்டுங்கிறாங்க. எப்ப விட்டுப்புட்டோம்? எப்ப விட்டோம்? யாரு விட்டா? நீங்க விடல, நான் விடல, குராபி விடல, பரேலி விடல, தப்லீகாரன் விடல, சாதியானி கூட முஸ்லீம் இருக்காங்க, அவன் விட மாட்டேங்கிறான். அப்ப இதை அல்லாஹ் வச்ச பேரு தான் சரி, எல்லாரும் வச்சுக்கிட்டு தானே இருக்கணும். அது யாரு மறுத்தான்ற?
நான் கேட்கிறது, நீங்க அல்லாஹ் வச்ச பேர் யாருக்கு? இந்த பியூரா அவங்கள மட்டும்தான் ரசூலுல்லாஹ் அதுல சேர்த்துட்டு மத்தவங்க வடிகட்டுனாங்களா? எல்லாம் நீங்க செய்யற வேலை என்ன செய்ய போகுது? நீங்க என்ன செய்யறீங்க? எல்லாருக்கும் அல்லாஹ் வச்ச வேற, ஒத்த கொள்கையில் உள்ளவர்கள் சேர்ந்து வைக்கணுங்கிறாங்க. அதாவது குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றக்கூடியவர்கள் தங்களுக்கு ஆக்கிக்கிறணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தங்கிற? இந்த பேர் உனக்கு இல்லைன்னு அர்த்தம். நாங்கெல்லாம் முஸ்லீம்கள், நீங்க அது ஏன் அந்த வேலை செய்யறீங்க? இதான் பிரிவினைங்கிறது. அதனால நல்லா தெளிவுபடுத்திக்கிறீங்க. விட்டுட்டாங்கிற மாதிரி திருப்பிடாதீங்க. யாரு விடல, யாரும் இந்து முஸ்லீம்ங்கிற விடாதனாலும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் வச்சிருக்காரு, பேர் வச்சிருக்காங்க. கொள்கையை சொல்லாத ஒரு அமைப்பு, கொள்கையை இல்லாம பிரச்சனைக்கு போராடக்கூடிய ஒரு அமைப்பு, பாதிப்புகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய அமைப்பு முஸ்லீம் லீக். அவன் என்ன வேற ஏதாவது வச்சிருக்கானா? அவன் விடல. இந்திய தேசிய லீக் வேண்டாம் விட்டு அவனும் முஸ்லீம் லீக் தான் இருந்தான். இது விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம். அப்படின்னா அவன் விட்டுட்டாங்களே என்ன போறது? யாரு விட்டா? எல்லாம் முஸ்லீம் தான். அது ஒரு தனி விஷயம். அதுக்கு நான் சான்றையும் சொல்லிட்டேன். அன்சார் இருந்தாங்க, முஹாஜிர் இருந்தாங்க. அது என்னமோ ஒரு காரணத்துக்கு பேரு, காரண பேர் தான். நுசுரத்து செஞ்சதுனாலதான் அன்சார்கள். அதோட முடிச்சு போச்சு. அது தொழுவதால் முசல்லி. ஒருத்தர் தொழுகிறாரு, 5 வேளையும் தொழுகிறாரு, முசல்லி. முசல்லிங்கள் ஒரு குழு உண்டாக்கிட்டா அது என்ன அர்த்தம்? நான் கேட்கிறேன். முசல்லிங்கிற பேரு காரண பேரு, ஓகே. தொழுகிறதுனால் முசல்லி. தொழுகையாளிகள் பூரா தனியா ஒன்னா கூடிக்கிட்டு ஜமாத்துல் முசல்லீன் வச்சா அது காரண பேர் நம்பியலாம். அது ஒரு குழுவா பிரிகிறாங்க நம்பியலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து அது நடந்துச்சா? எது நடந்துச்சு? அன்சார்னு சொன்னா விட்டு போயிட்டாங்களா? அன்சார்கள் தனியா உண்டா டீம் ஆகுறாங்க, தனியா கூடுறாங்க. கோத்திர அடிப்படையில் இல்ல, பல கோத்திரம் இருக்கு. நான் சொல்றதுல அன்சாருங்கிறதுல ஹவுஸ் இருக்குது, அன்சார்ல ஹஸ்ரத் இருக்குது, அன்சார்ல பனு குறைலா இருக்குது, அன்சார்ல எல்லா பல இதுகளையும் சேர்ந்து இருக்கிறாங்க. எல்லாத்திலையும் இஸ்லாத்தை ஏற்று நுஸ்ரத் செய்ய உதவி செய்ய வந்தவர்கள் தான் அன்சார்கள். அன்சாருங்கிற ஒரு குழு, ஒரு ஜாதி இல்ல, ஒரு இனம் இல்ல, ஒரு குலம் இல்ல, கோத்திரம் இல்ல, பல கோத்திரம். பல கோத்திரத்தில் உள்ளவர்களும் சேர்ந்து அன்சார்னு அல்லாஹ் சொன்னது நுஸ்ரத் செஞ்சதுக்காக வேண்டி இவங்க என்ன செய்யறாங்க? அன்சார் இன்னும் சொல்ல போனா அதையும் சம்மாண்டு தான் வருது. அதை நான் தெளிவா சொல்லிட்டேன். அனஸ் ரலியல்லாஹு கேட்டாங்க, அன்சார்னு நீங்களா உங்களை சொல்லிக்கிறீர்களா அல்லது அல்லாஹ் உங்களுக்கு பேர் வச்சா? அல்லாஹ் தான் பேர் சூட்டினா? பல் சம்மான் அல்லாஹ், அல்லாஹ் தான் எங்களுக்கு அந்த பேரை சூட்டினா அப்படிங்கிறாங்க. அப்ப முஸ்லீம் உள்ள சூட்டினான்னு யாரும் கேட்கல. ஏன் அப்படி சொன்னா அதுக்கு முரண் இல்லைன்னு அவங்க விளங்கி இருந்தாங்க. அது கேள்வி கேட்டவர் இல்லையா அன்சார்னு பேர் வச்சாங்க, முஸ்லீம் வைக்கலையாப்ப அப்படி யாரும் கேட்கல. ஏன்? அது முரண் இல்ல. இது முரண் மாதிரி சித்தரிக்கிறதுலாம் குழப்பம் வருது. ஏன் முரணா நீங்க நினைக்கிறீங்க? யாரு முஸ்லீமை விட்டா? எல்லாரும் அல்லாஹ் எல்லாத்துக்கும் பொதுவாக்குனது எல்லாத்துக்கும் விட்டுருங்க. நீங்க ஒரு குருவுக்கு அதை பிரிச்சு மத்தவன இல்லைன்னு சொல்லாதீங்க. சொல்லக்கூடாதுன்னு வாதத்துல சொல்றீங்க. இதை சொல்வதன் மூலமா அதுதான் சொல்லாம சொல்றீங்க. இதான் நேற்று நான் தெளிவா எடுத்து வச்சிருக்கேன் அந்த வாதத்தை. அதே நேரத்தில் அந்த குழு, ஒரு குழு இருக்கிறது கூட ஒரு கட்டுப்பாட்டுக்கு தான் ஒரு வார்த்தையை சொன்னாங்க. ஒரு ஊர்ல இருக்கு, ஜமாத் இருக்கு, ஜமாத் தலைவர் இருப்பாரு, பஞ்சாயத்து தலைவர் இருப்பாரு, அவர் கேட்டெல்லாம் செய்வாங்க. அது கூட எதுக்கு உண்டாக்குனாங்கன்னா ஒரு கட்டுப்பாடை உண்டாக்குறதுக்கு தான் சொன்னாங்க. எதுக்குள்ள கட்டுப்பாடு? அந்த குழுவுக்கு உள்ள கட்டுப்பாடு, இந்த குழுவுக்கு உள்ள கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடு மதீனாவுல என்ன தேவை? மதீனாவுல எதுக்கு தேவைங்கிற? அல்லாஹ்வுடைய ரசூல் ரெண்டையும் சேர்த்து இஸ்லாம்ங்கிற அடிப்படையில் கட்டுப்படுத்தக்கூடியவங்க இருக்கிறாங்க. இஸ்லாம்ங்கிற அடிப்படையில், முஸ்லீம்ங்கிற அடிப்படையில் அத்தனை பேரையும் கட்டுப்படுத்தக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுல இருக்கிறாங்க. அதுல ஒரு தனியா பிரிஞ்சுக்கிட்டு கட்டுப்பாட்டுக்கு குழு உண்டாக்குறாங்கன்னா அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல காட்டின அந்த தாராளத்தன்மை என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க மாதிரி ஒரு இறுக்கமான முரட்டுத்தனமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்திக்கல. அவங்க இதை சிந்திச்ச முறை தாராளத்தன்மை என்ன? இதெல்லாம் பிரச்சனை இல்லை, குழுவா விரும்பி செயல்பட்டு போறாங்க, அதனால ஒண்ணும் இல்ல அப்படின்னு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத நான் கேட்கிறேன், என்ன ஏன் தடுக்கலங்க? இருந்துச்சுன்னு தெரியுதுல, அன்சார்னு இருக்குது. நுஸ்ரத் செய்த நேரத்தில் அன்சார்னு சொல்றது இல்ல, ஒவ்வொருத்த பேரை சொல்லும் போதுங்க சேர்த்து சொல்லப்படும். அபி அய்யூபில் அன்சாரி, ஒவ்வொரு சஹாபி அன்சாரியா எவர் இருக்கிறாரோ ஹதீஸ்ல படிச்சீங்கன்னா பின்னாடி அன்சார் சேர்ந்துக்கணும். முஹாஜிரி கூட சேராது. அபி பக்கரில் முஹாஜிரின்னு சொல்ல மாட்டாங்க. உமரில் முஹாஜிரி, அவர் முஹாஜிர் தான். உஸ்மானுல் முஹாஜிரின்னு எங்க நீங்க பார்க்கவே இயலாது. அன்சாரிக்கு மட்டும் பார்க்க இயலும். எந்த ஒரு அன்சாரியை பத்தி ஹதீஸ்ல குறிப்பிட்டாலும் அவருக்கு அடுத்து இருக்கக்கூடியவர்களோ அந்த சஹாபியை குறிப்பிட்டாலும், அபு அய்யூப குறிப்பிட்டா அபி அய்யூபுல் அன்சாரி அப்படின்னு வரும். அது மாதிரி நிறைய அன்சாரி அல் அன்சாரி இண்டெக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சஹாபி பேர்லயும் அன்சாரி சேர்ந்து வரும். அப்படி பிடிவாதமா அதை சேர்த்து கொண்டு செய்யுதுல் அன்சார் இருந்து கொண்டு
கூமு இலா சய்யிதிக்கும், உங்கள் தலைவருக்கு வரவேற்க போங்கள்னு சொல்லிக்கொண்டு கடைசியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தவன ஒன்னா கூடிக்கொண்டு எங்களுக்கு தான் தலைமை வேணும்னு சொல்ற அளவுக்கு ஒரு யூனிட் அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு. அதாவது கட்டுப்பாடுங்கிற வாஸ்தவம் தான், கட்டுப்பாடு தான் உண்டாக்குறாங்க. அது எந்த மாதிரி கட்டுப்பாடு? ரசூலின் தலைமையில ஒரு கட்டுப்பாடு இருக்கும் பொழுது அதுக்கு உள்ள இன்னொரு கட்டுப்பாடு, அதை சிந்திக்கணும். அதை ரசூல் ஆட்சேபிக்கல. அதுதான் நீங்க கவனிக்கணும். கட்டுப்பாடு தானே உண்டாக்குனாங்க அப்படிங்கிறீங்களா? அது கட்டுப்பாடா பிரிவினை? அவங்க வாதப்படி அல் முஸ்லிமின் எல்லாரும் இருக்கிறாங்க மதீனாவுல. அது என்ன ஜமாத்துல் அன்சார், அது என்ன அதுக்கு ஒரு செய்யுது, அது என்ன அவங்களுக்கு ஒரு தனியான ஒரு அமைப்பு, அது ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கல? இதுதாங்க இதுல உள்ள வாதம். அதனால நல்லா விளங்கிக்கிறங்க. இந்த அல் முஸ்லிமின் எல்லாரும் அல் முஸ்லிமின் தான் ஒரு நான் கேட்கிறேன், இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குன அந்த ஐக்கிய ஜமாத்னு சொல்றோம்ல இயக்கம், ஒரு பாம், அதுக்கு அல் முஸ்லிமின் சொல்லிட்டு இருந்தாங்களா? அல் முஸ்லிமின் சொன்னா ஒவ்வொருத்தரும் முஸ்லிம் அர்த்தங்க. உங்க அனைவரையும் முஸ்லிம்களாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான், பேர் சூட்டி இருக்கிறான். ரைட்டு, ஒரு முஸ்லிம் தான் என்ன? நீங்கள் முஸ்லிம், நீங்கள் முஸ்லிம், நீங்கள் முஸ்லிம், நீங்கள், இதான அர்த்தம். பன்மையா சொல்லி பன்மையான வார்த்தை யூஸ் பண்ணா ஒவ்வொருவரும் அந்த பெயருக்கு உரியவர்களா இருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இவ்வளவுதானுங்க அன்னைக்கு இருந்தது. அதனால இந்த வாதம் சரியா வராது. பேரை விட்டுட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் திரும்பவும் சொல்றாங்க ரசூலுல்லாஹ் உண்டாக்குன ஜமாத்துக்கு விட மாட்டேங்கிறார். இன்னும் அல் முஸ்லிமின் இன்னைக்கு போய் முந்தி சொல்லும் போது அல் முஸ்லிமின் ரசூலுல்லாஹ் உண்டாக்குன ஜமாத் அப்படிங்கிறாங்க. அதானே நான் இல்லைங்கிறேன். ரசூலுல்லாஹ் உண்டாக்குன ஜமாத் இது இல்லைங்க, அது அதிகாரம் உள்ள ஜமாத்துங்க, அது பவர் உள்ள ஜமாத்துங்க அப்படின்னு நான் விளக்கம் சொல்றேன். அடுத்தது இன்னொரு விளக்கம் சொன்னாங்க. ஜாக்கா இருந்தாலும் சரி, சிஎம்எம்கே இருந்தாலும் சரி, நாங்க ஜமாத்துல் முஸ்லிமினா இருந்தாலும் சரி, எல்லா அதிகாரமும் எங்களுக்கு இருக்கு. நாங்க எப்பாவது சொன்னோமா? இப்படி சொன்னா தானே இதை பத்தி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி நீங்க சொன்னீங்கன்னு நான் சொல்லல. ஆனா எல்லா அதிகாரமும் இருப்பவர்கள் தான் அமீர்னு சொல்லிக்கணும். அந்த இதை மறைமுகமா சொல்றேன்னு நான் சொல்றேன். எல்லா அதிகாரமும் இருக்கு நீங்க யாருமே சொல்லல. ஆனா அமீர் என்ற வார்த்தை யூஸ் பண்றீங்க. அது எல்லா அதிகாரத்துக்கும் உள்ள ஒரு சொல், ஒரு நடைமுறை. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்துச்சு. அப்ப இந்த அமீர் என்பவருக்கு கொடுக்க வேண்டிய கட்டுப்பாடு, மரியாதை எல்லாம் அமீராக இல்லாத சில பேர் அனுபவிக்கிறீர்கள். அதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அதிகாரம் இருக்குன்னு வாதிட்டாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. நீங்களும் வாதிடல, அவங்களும் வாதிடல, சிஎம்எம்கே வாதிடல, அதிகாரம் இருக்குன்னு வாதிட வேண்டிய தேவையில்லை. அதிகாரம் இருந்தா உங்களை புடிச்சு கொண்டு அந்த பக்கத்துள்ள கொண்டு சேர்த்துப்பாங்க. யாருக்காவது இருந்தா அதுல உங்களுக்கு அது இருந்தா இந்த பக்கத்துள்ள கொண்டு காலி கொடுப்பீங்க. இன்னும் ஒண்ணு இருக்கும்போது ஒண்ணு வந்தா முடிச்சிருங்க. ஆளுமே வந்திருக்காது. அதிகாரம் இருந்திருந்தா, அதிகாரம் இருந்தா ஒருத்தருக்கு இன்னொருத்தர் கொள்ளுன்னு இருக்குல்ல, அதான் நடந்திருக்கு. வாதம் கேட்கும் போது அதிகாரம் இருக்குன்னு யாரும் சொல்லல. அதிகாரம் ஜமாத்தை உருவாக்கி போயிருக்கும் பொழுது அது நாங்க தான் சொல்வதில் தவறிழைக்கிறார்கள். அதிகாரம் இல்லாத ஒன்றை கொண்டு அந்த அமீர் என்பதனால் கிடைக்கக்கூடிய தலைவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்களுக்கு மாத்திரம் அதை யூஸ் பண்ணுகிறார்கள். அமீருக்கு ரெண்டு வேலை. ஒன்னும் அவருக்கு இதாத்துங்கிறது ஒண்ணு கிடைக்குது, அவர் கண்ட்ரோல்ல வர்றது என்று. இன்னொன்னு மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல விட்டுருவா. என்ன கடமை? காப்பாற்றுற கடமை, ஜக்காத்தை கம்பல்சரியா புடுங்கி கொடுக்கிற கடமை. இவர்கிட்ட வசதி இருக்க, அவர்கிட்ட ஏழையா இருக்காரு. அமீருடைய கடமை என்ன? இது அமீருடைய கடமை. அப்ப கொடுக்க வேண்டிய கடமைகள் விஷயத்துல எல்லாம் அமீரா இருக்க மாட்டாங்களாம். அப்பதான் ஒத்துக்கிறாங்க அந்த இது எங்கள்கிட்ட இல்லைன்னு. அப்ப அமீர் என்று சொல்லிக் கொண்டு வெறுமனே தங்களுக்கு அந்தஸ்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு பயன்படுத்தினார்களே, ஆனால் அது இல்ல. செய்யுதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு அம்சம் இருந்துச்சு, ரைஸ்னு ஒன்று இருந்துச்சு. அதுதான் எல்லாரும் நாங்க சொல்றோம். ஆக அதிகாரத்தை வைத்துக் கொண்டிருப்பதாக யாரும் சொன்னதா நான் சொல்லல. அதிகாரத்தை வைத்துக் கொள்ளக்கூடிய ஜமாத்துக்கு ரசூலுல்லாஹ் சொன்னதை எல்லாம் தங்களுக்கு உரியதாக ஆக்கிக் கொள்கிறார்கள். எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, கல்யாணம் பண்றதுக்கு போய் ஒரு அமீர்ட்ட போய் கேட்கணும். சில இயக்கங்கள்ல அமீர்ட்ட போய் கல்யாணம் வச்சுக்கலாமா? அப்ப எங்க கொண்டு போயிட்டாங்கன்னு பாத்தீங்களா? இவங்க இந்த தலைவர்களுக்கு மதிப்பு கொடுக்கறதுக்கு மாத்திரம் ஒரு இதுன்னு அமீர் ஆகிவிட்டாங்க. அது இல்ல, அதை உண்டாக்கல, அது இன்னைக்கு கிடையாது. நீங்களும் இல்ல, எல்லாரும் சேர்ந்து உண்டாக்கலாம் கிடையாது நான் சொல்றேன். அதான் வாதமே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்குன ஜமாத்துன்னு தயவு செய்து நீங்க சொல்வதாக இருந்தால் அதுக்கு நீங்க ஆதாரம் காட்டி சொல்லணும். எதுக்கு? நேற்று நான் சொன்ன அவ்வளவுக்கு நீங்க விளக்கம் சொல்லணும். ஒண்ணு கூட நீ சொல்லல. நேற்று சொன்ன அவ்வளவு வாதங்கள்ல ஒண்ணு கூட சொல்லாம ஒன்றுபடுற வழியை பத்தி மட்டும் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. பசுங்க அதை விட்டுட்டீங்கன்னா அதை விட்டுறலாம் அப்படியே. ஆனா ரசூலுல்லாஹ் உருவாக்கின ஜமாத்துக்கு தான் நாம அல் முஸ்லிமின் உருவாக்கணும். ரசூலுல்லாஹ் உருவாக்கின ஜமாத்துன்னு சொல்லிடாதீங்க. இதை உருவாக்கல, நீங்க உருவாக்குற ரசூலுல்லாஹ் உருவாக்கின ஜமாத் இல்ல. நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்ப உருவாக்கினாலும் ரசூலுல்லாஹ் உருவாக்கின ஜமாத் இல்ல. இந்த வாதத்தை வச்சு எல்லாம் நிரூபிச்சுட்டு தான் நீங்க வைக்கணும். அது உங்க கடமை. எந்த வாதத்தை?
ரசூலுல்லாஹ் உருவாக்கின ஜமாத் அல் முஸ்லிமீன் தான் மறுபடியும் சொன்னா. நான் ஜமாத்துங்கிற வார்த்தையை விட்டு அல் முஸ்லிமீனோட அதான் ரசூலுல்லாஹ் உருவாக்கின ஜமாத்துங்கிறீங்க. அதையே திரும்பி திரும்பி சொல்றீங்க. அப்ப நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு அதை சொல்லுங்க. பேருக்கு சொல்றீங்க அல் முஸ்லிமீன் ரைட்டு, அதுல எனக்கு மாறுபட்ட வாதத்தை நான் எடுத்து வச்சுட்டேன். அந்த மாதிரியாக உங்களுடைய இன்னொரு வாதம் இருக்கே எடுத்து வைக்க மாட்டேங்கிறீங்க. எதுக்கு? அமீர் என்று சொன்னா அதிகாரம் இல்லாட்டாலும் ஒரு அல் முஸ்லிமின் உண்டாயிடுச்சுன்னு சொன்னா அவங்க தான் அதுல போய் எல்லாருமே சேர்ந்துக்கிறேன்னு அந்த அமைப்பின் பேர்ல எல்லாம் செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு ஏன் ஒரு ஆதாரத்தை உங்களால காட்ட முடியல? நான் சொன்ன எந்த ஆதாரத்துக்கும் ஒண்ணுக்காச்சு நீங்க ஏன் பதில் சொல்ல முடியல? அமீர் என்பதற்கு நேற்று 1 மணி நேரம் முழு டைம் வாங்கி நான் சொன்ன அவ்வளவு ஹதீசுகளுக்கும் எத்தனை விதமான அமீர்கள் இருந்தாங்க, இமாம்டா என்ன, அமீருல் முஃமினீன்டா என்ன, அமீருல் ஆமாண்டா என்ன, அமீருல் கௌம்டா என்ன, அமீருல் பலதுண்டா என்ன, இவ்வளவு ஆமில்டா என்ன, ரயீஸ்டா என்ன, சையதுண்டா என்ன, எல்லாத்தையும் ஹதீசுகளை ஏராளமான ஹதீஸ் சான்றோட நான் எடுத்து சொல்லி இருக்கும் பொழுது அதுகளை கண்டுக்கிறாம விட்டீங்கன்னா அப்ப அதை மறுத்து வாதம் பண்ணக்கூடாது. நீங்க அதை கண்டுக்கிறாம விட்டுட்டீங்கன்னா மறுத்து வாதம் பண்ணக்கூடாது. மறுத்து வாதம் பண்ணினால் அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு பண்ணணும். அதான் என்னுடைய இது. வேற விஷயங்களுக்கு அப்புறம் சொல்றேன். சகோதரர்களே, ஜாக்குடைய முதல் அமர்விலேயே சகோதரர் ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிம், அதாவது பெயர் என்று நீங்கள் லேட்டாட்டி விட்டால் மற்ற பெயர் வைக்கக்கூடாது, சகோதரருக்கு மனத்தில் அனுமதி கிடையாது, தான் எல்லாத்தையும் கலைச்சிடத்தான் வேணும், நீங்க அப்படி இது பண்ணா கலைச்சிருவோம் நாங்க அப்படின்னு சொன்ன இது பதிவே இருக்குது. அதுக்கு இப்ப என்ன மாற்றுக்கருத்து சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்ப ஒரு அல் முஸ்லிமீன் ஜமாத் ஆகுமான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் விட்டு போனா ஜமாத் ஆகுமான்னு கேட்டாங்க. அவங்களே அந்த ஜமாத்தை கொண்டு அதில் எனக்கு தான் செய்யறாங்க. அல் முஸ்லிமீன் சமாக்குல் முஸ்லிமீன் அல் முஸ்லிமீன் தான், அது ஜமாத் ஆகுமான்னு கேட்கறாங்க. அப்ப அப்படி அந்த ஒரு கருத்து ஜமாத் இருக்குது, அதையே வற்புறுத்தி நீக்க சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆக இப்ப அவங்க வாயில இருந்து ஜமாத் ஆகுமான்னு கேட்டாங்க. 2க்கு மேல 3 பேர் சேர்ந்தா ஜமாத் தான், அது காரண பெயர். இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் இல்ல. 2 நாள் அதுக்கு போட்டு நம்ம வேஸ்ட் பண்ணி கடைசியில சரி அவருடைய பிடிவாதத்தின் காரணமாக நம்ம அதை ஒப்புக்கொள்ளவும் செஞ்சோம். அடுத்தது நேத்து 1 மணி நேரம் சொன்ன விஷயத்தை நான் பதில் கொடுக்கலன்ட்டாங்க. நேத்தே கொடுத்துட்டேன். இது எதுவுமே சப்ஜெக்ட் குறியது இல்லைன்றேன். அதாவது மதீனாவுடைய பிந்திய வாழ்க்கையில அரசாட்சிக்கு வந்த பிறகு எங்க மதீனாவுக்கு அமீர், குர்ஆனுக்கு அமீர், என்ன விளக்கம் கொடுக்கணும்னா இதுல விளக்கம் கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது? அல்லது அமீர் மதீனாவுக்கு அமீர் நியமிக்கப்படல, குர்ஆனுக்கு அமீர் நியமிக்கப்படல, நீங்க தப்பா சொல்லுங்க சொன்னா விளக்கம் கொடுக்கணும். அந்த இதை யார் மறுத்தா? அதனால இதுக்கு என்ன ஆதாரம்? அந்த மாதிரி குர்ஆனுக்கு அமீர் அதிகாரம் ஆட்சி வந்த உடனே உதாரணமா எடுத்துக்கிடுங்க. இன்னைக்கு ஆட்சி இருக்குது, திருச்சிக்கு ஒரு கலெக்டர், புதுக்கோட்டைக்கு ஒரு கலெக்டர் இருக்கிறாரு. இது என்ன ஆதாரம் எனக்கு புரியலையே. அதே சந்தர்ப்பத்தில் பில் கலெக்டரும் கலெக்டர் தான், அதையும் புரியணும்ல அவரு. இதெல்லாம் கலெக்டர் இதெல்லாம் வரிசை சொல்லி போட்டு கடையில் பில் கலெக்டர் இல்லைன்னு சொன்னா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? நல்ல யோசனை பண்ணுங்க. அது என்ன பதத்துல வருது, அதுல மட்டும்தான் வருது. சகோதரர் பாருங்க, இதை நீங்க நல்லா சிந்திக்கணும். அமீர் இதுவும் ஆட்சிக்குரிய தலைவரை தான் குறிக்குதுங்கிறாரு. ஹலீஃபா இதுவும் ஆட்சிக்குரிய தலைவர் தான் குறிக்குதுன்னு வாதம். இமாம் அது ஆட்சிக்குரிய தலைவர் தான் குறிக்கிறோடைய வாதம். நீங்க 3 நாள் நீங்க பேச்சுல கவனிச்சிருக்கலாம். அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய இமாம் ஆட்சிக்குரிய தலைவர் தான் குறிக்குதுங்கிற வாதம் பண்ணார். அப்புறம் 2வது எடுத்த ஹதீஸ்ல ஹலீஃபத்துல்லான்னு வந்திருக்கு, அதுவும் ஆட்சிக்குள்ள தலைவர் தான் குறிக்குன்னு சொன்னாரு. இப்ப அமீரும் ஆட்சிக்குள்ள தலைவர் தான் குறிக்குதுங்கிறாரு. அப்ப ஆட்சிக்குரிய தலைவரை தான் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் பெற முடியுது. அதை விட முக்கியமான ஜமாத்துடைய தலைவருக்கு என்னன்னு தெரியல. அப்படிதான் அம்போண்டு ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போயிட்டாங்க நம்மள. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியில வர்றதுக்கு முன்னால மக்காவுல இருந்த காலகட்டத்துல நான் கேட்கவும் செஞ்சேன், அபிஷினியாவுக்கு போச்சே ஒரு ஜமாத்து, அதுக்கு அமீரே கிடையாதா? ஹிஜ்ரத்துக்கு முன்னால தானே அந்த இது நடந்துச்சு, ஆட்சி அதிகாரம் வரதுக்கு முன்னால தானே. மக்காவுல 13 வருஷங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கொண்டிருந்தார்களே, அமீர் இல்லாத நிலையில தான் அந்த ஜமாத் இருந்துச்சா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப கட்டத்துல பல ஊர்களுக்கு பிரச்சாரத்துக்காக அனுப்பி வைத்தார்களே, அமீர் இல்லாம தான் அனுப்பி வச்சாங்களா? இதுக்கு நேத்தும் பதில் சொல்லல, இன்னைக்கும் பதில் சொல்லல. அதாவது சகோதரர் மதீனா வாழ்க்கையை மட்டும், பிந்தின வாழ்க்கையை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுதான் இஸ்லாம்ங்கிறார். நான் அது தப்புங்கிறேன். 40வது வயதுல இருந்து 63வது வயது வரைக்கும் முழுமையாக இஸ்லாமிய கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையில ஒரு ஏற அம்சத்தை எடுத்துக்கிட்டாலும் நான் இப்ப என்ன ஒரு விஷயத்துக்கு நம்ம ஃபருத்தூஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, எந்த ஒரு கருத்து வேறுபாடு வந்தாலும் குர்ஆனின் பால் பாருங்க, ஹதீஸின் பால் பாருங்க. அன்சாரிகள் முஹாஜிர்களை வச்சு இவ்வளவு தூரம் வலுக்கட்டாயமா பேசுறாரு. அவங்களா வச்சுக்கிட்டாங்களா அந்த பேரை? நாங்க ஹிஜ்ரத் செய்தா நாங்க முஹாஜிர்கள் சொன்னாங்க, அவங்க நாங்கள் உதவி செய்தா நாங்கள் அன்சாரிகள் அவங்களா வச்சுக்கிட்டாங்களா?
அல்லாஹ் வச்சிருக்கிற அந்த பேரை அவரே ஒத்துக்கிட்டாரு. எங்களுக்கு அல்லாஹ் வச்சான்னு சொல்றாரு. இப்ப பேச்சே கிடையாது. இப்ப உங்களுக்கு அல்லாஹ் ஜாக்குன்னு வச்சானா, அல்லாஹ் வந்து டிஎம்கேன்னு வச்சானா? கொடுங்க ஆதாரம், பிரச்சனையே கிடையாது. உண்மையிலே நீங்க முஹாஜிர் அன்சார் ஆதாரம் எடுக்க கூடாது. அல்லாஹ் வச்ச பெயர் அது, அதுக்கு பெருமைப்பட்டு கொடுத்துக்கிட்டாங்க. அது வேற பிரச்சனை. அப்பவும் கூட அதை பிரிவை ஏற்படுறதுக்கு ரசூலுல்லாஹ் ஐயாமுல் ஜாஹிலியத்துடைய கூப்பாடுட்டாங்க. தெளிவான ஆதாரம். அதே மாதிரி நாங்க தான் ஆட்சி புரிவோம் சொல்றதுக்கு அங்க நிராகரிக்கப்பட்டு விட்டது. அப்ப எதை எப்படி எடுத்து வைக்கிறோம் சகோதரர்? கொஞ்சம் நான் அவர்கிட்ட பணிவோட கேட்கிறேன், கொஞ்சம் சமுதாயத்தை பற்றி கவலைப்பட்டு ஒன்றுபடுறதுக்குள்ள ஒரு வழியை கொஞ்சம் சொல்லுங்க. என்னுடைய விருப்பம் இதுதான். சமுதாயம் ஒன்றுபடணும். நியாயமான சில இதுகளை சொல்லுங்க. ஒரு நமக்கு வந்து ஏதோ நம்மளால சாதிக்க முடியுங்கிறதுக்காக சில செயல்களை செய்யறதுங்கிறது மட்டும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று தராது. உண்மையில நமக்கு என்ன வழி? முஹாஜிர் அன்சார்ங்கிறது அல்லாஹ் இட்ட பெயர். உண்மையிலேயே உங்களுடைய எதுக்குமே அதை ஆதாரமா கொண்டு வர முடியாது. அல்லாஹ் தெளிவா குர்ஆன்ல பல இடங்கள்ல வருது. அப்படி ஜாக்குன்னு வருதா? இப்ப நானாவது முஸ்லிமீன் ஹுவ சம்மாக்கும் முஸ்லிமீன்ங்கிறத காட்டுறேன். இவரு சகோதரர் பிஜி அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்ங்கிற நிலையில் வாழல அன்றைக்குன்னு சொல்றாரா? அல்லது பெயர் சூட்டப்படாமல் இருந்தாங்கன்னு சொல்றாரா? அறிவுக்கு பொருந்ததா? சாதாரண ஒரு குழந்தை பிறந்தா கூட ரசூலுல்லாஹ் அழகிய பேர் சூட்டுங்கன்னு சொன்னவங்க தன்னுடைய ஜமாத்துக்கு எப்படி பேர் இல்லாம இருந்திருப்பாங்க? கொஞ்சம் சிந்திய வேண்டாம் நம்ம. ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு அழகிய பேர் சூட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்துக்கு பெயரே இல்லாம இருந்தாங்கிறது நம்ப முடியுமா? அந்த பேர் என்ன சொல்லுங்க. நான் சொல்றேன் முஸ்லிம்ங்கிறேன். ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன்ல இருந்து அதை நான் எடுத்தேன்னு சொல்றேன். முஸ்லிம் இல்லைன்னு சொன்னா சொல்லுங்க. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் இல்லாமயே செயல்பட்டாங்க, ரைட்டு. நீங்க ஏன் பெயர் வைக்கிறீங்க? அப்பவும் தப்பு தானே. பெயர் இல்லாம செயல்பட்டாங்க, அப்பவும் நம்ம பெயர் இல்லாம செயல்படணும். நம்ம ஏன் பெயர் வைக்கணும்? அதுவும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாற்றமான செயல்பாடு தானே. ரெஜிஸ்டர் பண்றேன்னு சொன்ன, நான் எங்க ரெஜிஸ்டர் பண்ணது சொன்னேன்? ரெஜிஸ்டர் பண்றத பத்தி பேச்சே எடுக்கல. ரெஜிஸ்டர் பண்ணது சொல்றேன் நான். அவங்களுக்கு ஒரு தனி நிர்ணய சட்டம் உண்டாக்கிறாங்க, ஒரு பைலா உண்டாக்கிறாங்க. அதுக்கு அமையதான் நடக்கணும்னு சொல்றாங்க. அதுல வந்து மெஜாரிட்டி மைனாரிட்டி போயிட்டு குர்ஆன் ஹதீஸ்க்கு மாற்றமான தீர்வு எடுக்கணும்னு தான் அங்க எழுதி வைக்கிறாங்க. அவங்களுடைய பைலாக்ல எப்படி மெஜாரிட்டி முடிவு, குர்ஆன் ஹதீஸ்க்கு மாற்றமாக மெஜாரிட்டி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை தான் தீர்வுன்னு தான் எடுத்து வைக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட நிர்ணய சட்டத்தை அன்னைக்கு வச்சிருந்தாங்களா? இவர் சொல்லக்கூடிய அந்த தலைவர் எப்ப உண்டானாரு? ஒரு தலைவரை பத்தி அடிக்கடி சொல்றாரு. எப்ப உண்டானாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாலேயே அந்த மக்களுக்கு தலைவராக இருந்தவர் அவர். ரசூலுல்லாஹ் போன பிறகு தலைவர் உண்டாகல. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். சகோதரர் வந்து மறந்துட்டு பேசுறாரா என்னன்னு எனக்கு தெரியல. ஆக அவர் அந்த தலைவர் நிலையில இருந்தாரு. அந்த கண்ணியத்தை ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. ஆனா அதுக்காக வேண்டிய குர்ஆன் ஹதீஸ்க்கு மாத்தமாக அவர் செயல்படுறதுக்கு அனுமதிச்சதாக ஏதாவது ஆதாரம் இருந்தா காட்டலாம். குர்ஆன் ஹதீஸ்க்கு மாத்தமாக அவர் தலைவர்ங்கிறது இல்ல, அல்லது அவர் ஒரு குழுவுக்கு தலைவர், ஒரு சமுதாயத்துக்கு தலைவர் அடிப்படையில் குர்ஆனுடைய கட்டளைக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக செயல்படுவதற்கு அவருக்கு அனுமதி இருந்துச்சு, செயல்பட்டாரு, அவர் ஒரு முடிவு எடுத்தார், செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற ஏதாவது ஆதாரம் இருந்தா காட்டலாம். இதெல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு செயல்படுவதற்கு ஆதாரம் அல்ல. ஆதாரமாக என்னால புரிஞ்சுக்கிற முடியல. அதே மாதிரி அன்சாரிகள் சொல்றதும் தனியாக பிரிஞ்சு சொல்றதுக்கு ஆதாரம் அல்ல. உண்மையிலே நமக்கு இப்ப எங்களுடைய வாதத்திலேயாவது குறைஞ்சபட்சம் நாங்க என்னத்தை வைக்கிறோம்? நம்ம ஒன்றுபடணும். ஒவ்வொருத்தரும் நம்ம நம்ம பேர்ல கூடணும்னு சொன்னா அது தப்பு. அல்லாஹ் சொன்ன பேர்ல கூடிரும். அடுத்தது ஜமாத்தை உருவாக்குறது இல்ல. இதுலயும் சகோதரர் கொஞ்சம் நிதானமா சிந்திக்கணும். அந்த ரசூலுல்லாஹ் ஜமாத்துல போய் சேர்றோம். சேர்றதுக்கும் உருவாக்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு. உருவாக்குறதுன்னா நாம சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி ஒரு பிரசிடன்ட் தலைவர் எடுத்து அதை ரிஜிஸ்டர் பண்ணி நாங்க தான் உரிமை கொண்டாடுறது, நாளைக்கு யார் வந்தாலும் எங்களுடைய கண்ட்ரோல தான் இருக்கணும்னு சொல்றது, அதான் உருவாக்குறது. நாங்க இன்னைக்கு முஸ்லீம்கள் நேரில் செயல்பட்டு இருக்கோம். நாளைக்கு நீங்களும் வந்துட்டீங்கன்னு சொன்னா நமக்குள்ள தகுதி உள்ளவரை எடுத்துக்கிடுவோம். அப்புறம் இன்னொரு 4 பேர் வந்தா நமக்குள்ள தகுதி உள்ளவரை எடுத்துக்கிடுவோம். அப்புறம் இன்னும் 10 பேர் சேர்ந்தா நமக்குள்ள தகுதி உள்ளவரை எடுத்துக்கிடுவோம். அப்படின்னு வரும்போது அது உருவாக்குறது இல்ல. இப்ப நம்ம அங்க மேல போறதுக்குள்ள சோர்ஸ் உண்டாக்கிட்டு போறோம். இதுல உருவாக்குறதுக்கு ஒரு வேலையே கிடையாது. எப்பொழுது உருவாக்கணும்னு சொன்னா அதை ரிஜிஸ்டர் பண்ணி சொந்தம் கொண்டாடி நான் தான் தலைவன், என்னுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கணும், என்ன டிசிஷன் என்னுடைய டிசிஷன் தான் அப்படின்னு சொன்னா ரைட், அது உருவாக்கணும். மற்றபடி நாம முஸ்லீம் எல்லாம் குறிட்டோம், நம்மளோட முடிவு குர்ஆன் ஹதீஸ் படி தான் இருக்கணும், குர்ஆன் ஹதீஸ்க்கு மாத்தமா நம்ம செயல்படக்கூடாது. இப்ப இன்னும் ஒரு சாராரம் நம்மளோட சேர்றாங்கன்னா அவங்கள தகுதி உள்ளவங்க இருந்தா அவங்க அமீர் பதவி கொடுத்துடணும், சூரா ஜமாத் யார் தலைவரை கொடுத்துடணும். அதே மாதிரி எத்தனை பேர் கூடினாலும் அதுல தகுதி உடையவர்களை கொடுத்துடணும். இதுல எங்க உருவாக்குறதுக்கு இருக்கு? உருவாக்குறதுன்னு சொல்றது இருக்க
இன்னைக்கு நம்முடைய நடைமுறையில் அப்படி இருக்கு. அந்த மாதிரி உருவாக்கி பழகிட்டோம். அதனால உருவாக்குறது அதை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறோம். ஆனா நாம சொல்றது இது நடைமுறையில் இன்னைக்கு இல்ல. அதனால நம்ம சொல்றது சகோதரர்களால விளங்க முடியாமல் இருக்கலாம். உருவாக்குறது வேற, போய் சேர்றது வேற. நாம ரசூலுல்லாஹ்வுடைய ஜமாத் கண்டிப்பா இருந்துச்சுன்னு ஒத்துக்குவாரா? இப்ப இல்லன்னா சொல்லட்டும், கண்டிப்பாக இருந்துச்சுன்னு ஒத்துக்குவார்ல. இருந்த ஒரு ஜமாத்துல போய் சேருவோம். சரி, அது மாதிரி சகோதரர் சொல்ற மாதிரி அந்த ஜமாத்துல போய் சேர் வரைக்கும் வேண்டாம். சகோதரர் சொல்ற மாதிரி அதிகார விஷயங்களை தலையிடாம இருப்போம். அதிகாரம் நம்மள்ட்ட இல்லங்கிற அடிப்படையில மக்களுக்கு போதிக்கிறதுக்கு ஒன்றுபடுத்தக்கூடிய நிலையில குர்ஆன் ஹதீஸ் சொல்ற விஷயத்துல செயல்பாடுகள்ல அதுல ஒன்றுபட்டு செயல்படுவோம். அதுல கட்டுக்கோப்பாக ஒரு அமீருக்கு கட்டுப்பட்டு நடப்போம். அதுல பல பிரிவுகளாக ஃபிர்காக்களாக தெளிவா சொல்றாங்க, எந்த ஃபிர்காவிலையும் இருக்காதீங்க, பிரிஞ்சிருங்கன்னு வந்துருக்கு. அதுகிட்ட வந்துருங்கன்ற சொல்ல உத்தரவு போறாங்க. எந்த பிரிவுலையும் இருக்காதீங்க, அது தெளிவான உத்தரவு. அப்படி இருக்கும் பொழுது அந்த அடிப்படையில் நம்ம ஒன்று சேர்ந்துருவோம். ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போன அந்த இதுல இருந்து விட்டுட்டு போயிருக்காங்க. அதனால வேண்டாம், சகோதரர் சொல்ற மாதிரி நாங்க இருக்கிற ஜமாத் ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போன ஜமாத் இல்லைன்னே வச்சுடுவோம். நாங்க ஒத்துக்கிறோம். அதை ஒரு பெரிய நாங்க தான் விட்டுட்டு போன ஜமாத் வாதம் பண்ண வரல. அப்படி வந்தா அது தப்பு தான். ஆக நாங்க என்ன சொல்றோம், அந்த ஜமாத் எங்க இருக்கோ எங்களுக்கு தெரியல. ஆக இப்ப இருக்கிற முஸ்லீம் ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்ம இருக்கோம். அந்த ஜமாத் என்றைக்கு தெரிஞ்சாலும் அந்த ஜமாத்துல நாங்க இணைஞ்சுக்கிடுவோம். அல்லது அப்படி வர 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 இணைஞ்சுக்கிட்டு யாரு தகுதி உள்ளவரோ அவர் அமீர் ஆக்கிக்கிட்டு குர்ஆன் ஹதீஸ்ல நம்மளால் என்னென்ன விஷயங்களை கட்டுப்பட்டு செயல்பட முடியுமோ அதுல செயல்பட்டுக்கிட்டு போவோம். இப்படித்தான் நாம வச்சு சொல்றோம். மற்றபடி அதிகாரம் வேணும், நாங்க தான் இருக்கோம். அடுத்த சகோதரர் சொன்னாரு, இந்த மாதிரி தொண்டு செய்யறதுக்கு அவங்க வரமாட்டாங்க, அமீர் ஆதிக்கம் பண்றதுக்கு வருவாங்கன்னு சொன்னார். அதே சகோதரர் தான் அன்னைக்கு அந்த கடிதத்துல படிச்சாரு, இந்த புரசரம் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாம நான் போய் நின்று கொடுத்துக்கிட்டேன்னு சொல்லி. அப்படி ஒன்னும் போய் இப்படி கேவலம் இல்ல, பிரசுரம் கொடுக்கலாம். யார் கொடுத்தாலும் போய் பள்ளிவாசலுக்கு போய் முன்னால் நின்று கொடுக்கறது தப்பு கிடையாது. அல்லது அந்த மாதிரி வரட்டு கௌரவம் பாக்குறது ஆளே இல்லைன்னு வச்சுக்கிடுங்க. இந்த ஓசில சில ஆளுக்கு அந்த மாலையை வாங்கி கொடுத்து போட சொல்றாங்களே, அந்த மாதிரி ஒரு 10 ரூபாய் கொடுத்து ஒரு பையனை வச்சு அவங்க போய் கொடுத்துட்டு இருப்பான். முடியுமா? முடியாதா? அந்த வரட்டு கௌரவத்தை நான் நினைச்சிருந்தா, அதை ஒரு பிரச்சனை நான் நினைச்சிருந்தா நான் போய் நோட்டீஸ் கொடுக்க வேண்டியது இல்லையே. நான் என் பாட்டு ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் பிடிச்சிருந்தாடா 10 ரூபா கொண்டு போய் அந்த பள்ளிவாசம் ஒண்ணு கொடுன்னு கொடுப்பான். 10 ரூபா காசு கொடுத்து சேர்க்க ஆள் இல்லையா? அப்புறம் நான் மெனக்கிட்டு போய் நின்று ஏன் கொடுக்கணும்? அப்ப அதையும் இழிவா கருத கூடாது. எவ்வளவு உயர்ந்த படியா சின்ன படியா நம்ம செய்யணும். ஆனா அதுக்காக வேண்டி முடியாத ஒரு காரியத்தை செய்யறாம வீண் விடம்பரம் பண்றதா ஆடம்பரம் பண்றதா அது மூலமாக பெற முடியாது. அதுதான் நம்ம சொல்றோம். ஆக இதெல்லாம் நம்மள கற்பனை பண்ணிக்கிற கூடாது. அமீருடைய பதவி ஆசை அனுபவிக்கிறேன்னா இதுவும் நீங்க அவங்க மேல அநியாயமே சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான். என்ன பதவி ஆசை இருக்காங்க? அமீருடைய பதவியில் இருக்கிறவங்க எவ்வளவு பொறுப்பு இருக்காங்க தெரியுமா? நாளைக்கு அல்லாட்ட போய் அத்தனைக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும். அது முள்ளுல இருக்கிற மாதிரி, முள்ளுல நடக்கிற மாதிரி உண்மையில அது விளங்கினா அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. அது ஒண்ணு பெரிய பதவி சுகம் இல்ல. யாருக்கு பதவி சுகம்? அயோக்கியத்தனம் பண்றவனுக்கு, மோசடி பண்றவனுக்கு, ஊர் சொத்தை கொள்ளையடிக்கிறவனுக்கு. ஹக்காக அல்லாஹ்வுக்கு பயந்து உண்மையிலேயே தலைமைத்துவத்தில் இருக்க முள்ளுல நடக்கிற மாதிரி அவ்வளவு கஷ்டமான பணி அது. நல்ல நம்ம யோசனை பண்ணணும். சாதாரண ஒரு விஷயம் இல்ல. அப்படி ஒண்ணா விவரம் தெரிஞ்சவங்க யாரும் அமீர் பதவிக்கு ஆசைப்பட மாட்டாங்க. விவரம் தெரியாதவங்க அமீர் பதவிக்கு ஆசைப்படலாம். அதுதான் உண்மை. ஆனா அதே சந்தர்ப்பத்தில் தகுதி உள்ள ஒருவரை இருன்னு சொல்லும் பொழுது அதை தட்டுறது அவர் மீது குற்றம். சூரா ஜமாத்துல ஒருத்தரை பார்த்து நீங்க தான் அந்த தகுதி இருக்கு, நீங்க அமீரா இருக்குன்னு சொன்னா இல்ல இல்ல நான் இருக்க மாட்டேன்னு போறதும் குற்றம். பதவியை நம்ம தேடி போகவும் கூடாது. அந்த பதவிக்கு உள்ளவர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டா தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் இஸ்லாம் சொல்லுது. ஆக இதெல்லாம் ஒரு சாதாரண எல்லா அன்பு சகோதரர்கள், இதெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஆக்காங்க. நான் இப்ப 4வது இதுல கடைசி நேரத்தில் இருக்கோம். இப்போ இதே நிலையில போயிட்டு சொன்ன அந்த 4 நாள் நம்ம கூடினதே சகோதரர் சொன்ன மாதிரி அட்டர் வேஸ்டா போடும். அதனால நான் சொல்றேன், எந்தெந்த விஷயங்களை நம்ம இணக்கத்துக்கு வர முடியுமோ அதுலயாவது நம்ம இணங்கி போவோம். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். மற்றபடி வாதம் பண்றதா இருந்தா என்னை விட சகோதரர் நல்ல வாதம் பண்ணுவாரு. நானும் எனக்கு தெரிஞ்சவங்க வாதம் பண்ணலாம். இப்படியே இன்னும் 10 நாள் வாதம் பண்றாலும் வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இதனாலெல்லாம் நாம ஒரு சாய்ச்சிட போறது இல்ல. நம்முடைய அசல் நோக்கமே ஒன்றுபடணும். ஒன்றுபட்டதுக்கு தடையாக இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீக்கணும். இதுதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சகோதரர் இந்த மாதிரி தனித்தனி குழுக்களாக தனித்தனி இதுகளாக செயல்படலாம்னு சொல்றதுக்கு அவர் எடுத்து வைக்கக்கூடிய எந்த ஆதாரமும் ஏற்கத்தக்க ஆதாரமாக புரியல. அவர் சொல்லக்கூடிய அன்சாரி முஹாஜிர் உதாரணமோ அல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த அந்த ஆதாரமோ எதுமோ நம்மளால ஏற்கத்தக்கதாக இல்ல. அடுத்தது இன்னொரு விஷயத்தையும் சகோதரர் சொன்னார். என்ன சொன்னார்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல
முஸ்லீம் அந்த ஜமாத்துல வந்து முனாஃபிகள் இருந்தாங்க, ஆக மோசமானவர்கள் இருந்தாங்க. இப்ப நீங்க அப்படி சொல்லலையே, நீங்க இந்த குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றக்கூடியவர்கள் மட்டும்தான் வரணும்ல நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ இதுக்கும் நாம என்ன சொல்லணும் சொன்னா, முஸ்லீம்ங்கிற நெல்ல இதைத்தான் செயல்படுத்தணும், இப்படித்தான் இருக்கணும், அப்படி நம்ம ஒன்றுபடுவோம்னு சொல்றேன். ஆனா அதுக்காக வேண்டி அவங்களெல்லாம் காஃபிர் அப்படின்னு சொன்னா, நம்மளாம் முஸ்லீம்னா அவங்க எல்லாம் காஃபிர், இப்படி யார் ஏன் இந்த மாதிரி நம்ம கற்பனை பண்ணணும்? நான் கேட்கிறேன், ஒருத்தனுக்கு ஆரோக்கியசாமின்னு பேர் வச்சிருக்குது, அவன் ஆரோக்கியசாமி. உடனே கேட்கறேன், கிண்டலா ஒருத்தன், நீ மட்டும்தான் ஆரோக்கியசாமி, மத்தெல்லாம் வந்து ஆரோக்கியம் இல்லாதவனான்னு கேட்டா இது யாருடைய குற்றம்? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. முஸ்லீம்ங்கிறது நமக்கு அல்லாஹ் இட்ட பெயரு, அல்லாஹ் இட்ட பெயர்ல இருக்கிறோம், அதனால மத்தவெல்லாம் காஃபிர்னு சொன்ன அர்த்தமா? இப்படி எல்லாம் ஒரு வாதங்கள் வைக்கிறது இருக்கு. இது என்பதை மட்டும் ஒரு உசிதமானதா தெரியல, நல்லதா தெரியல. நான் அன்போட சகோதரத்தை வேண்டிக் கொள்றது இதுதான், ஒன்றுபடுறதுக்குள்ள ஒரு சுமூகமான ஒரு நிலையை சொல்லுங்க. நீங்க சொல்றீங்க என்னுடைய சில விஷயங்கள் கடுமையா இருக்குது, வாஸ்தவம் தான். அது அந்த மாதிரி நிலைகள் உருவாகும் பொழுது அந்த மாதிரி ஆயுதம் சரி. இப்போ கடந்த 3 நாட்கள் கூட நீங்க பார்க்கத்தான் செய்றீங்க. அதை சொல்லுங்க, உபதேசம் பண்ணுங்க. அந்த கடுமையை வச்சிருங்கிறீங்க, மேக்சிமம் நான் கடுமையை குறைக்கிறது முயற்சி பண்றேன். அந்த விஷயத்துல எதெல்லாம் இருக்கு அதெல்லாம் நியாயமான நீங்க எதை சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். அல்லது அதுக்காக இப்படி தப்பா புரிஞ்சுக்க, பாத்தீங்களா அமீர் பதவிக்கு ஆசைப்படுறது இப்படி எல்லாம் சொல்றான்னு சொல்லிடாதீங்க. நான் அமீர் பதவிக்கு ஆசைப்பட்டபடி சொல்லல, அது எனக்கு தேவையே இல்ல. இன்னும் சொல்ல போனா அமீர் பதவியை நான் ஏத்துக்கிடவே இல்லைன்னா உங்களுக்கு உறுதி தந்துடுறேன். அந்த மாதிரி தப்பான இடத்துல சொல்லாதீங்க. என்னட்டு இருக்க சில குறைபாடுகள், அதை நான் குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். ஆக ஒன்றுபடுறதுக்குள்ள ஒரு வழிய, ஒரு அழகிய வழி எனக்கு எடுத்துக்காட்டு. அன்புக்குரிய சகோதரர்களே, ரெண்டுல ஒரு லைன்ல போயிட்டு இருக்கணும்ல. ஒன்றுபடுறதுக்கு வழின்னு பேசினா அதுல போயிடணும், ஆரோக்கியம் அதுல போயிட்டு இருக்கணும். இப்ப நம்ம அந்த ஒன்றுபடுற வழி டாபிக்கே பேச வேணாம், பேசிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து என்ன செய்வோம், செய்திகளுக்கு ஒரு முடிவு காணுவோம். சரின்னு ஒன்றுபடுற வழி அந்த ஜமாத் தலைவர்கள் பேசிக்கிட்டோம், சரிதானா? அதுக்கு நான் வரல. ஏன்னாட்டா குழப்பக்கூடாது. ஒன்றுபடுறதுக்கு வழி சொல்லுங்க, ஒன்றுபடுறதுக்கு வழி சொல்லுங்க. எனக்கு நீங்க தலைவரா இல்லையா, உங்களை பத்தி ஆர்குமெண்ட் இல்ல. ஒவ்வொரு தலைவரும் உங்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்க தேவையில்லாம. நான் இப்படி என்னை பத்தி இல்ல, எனக்கு அது இல்ல, இது தேவையே இல்லை. இது நீங்க சொன்ன வாதத்துக்கு விளக்கம் சொல்லுங்க, நான் சொன்னது சொல்றேன், அவ்வளவுதான். ஒன்றுபடுறது நீங்க உங்க ஒரு ஆளுக்காக வேண்டி ஒன்றுபடுறது நம்ம பேசிக்கிட்டு இருக்கல. மக்கள்லாம் நொந்து போயிருக்கிறதுக்காக தான் அது வந்துச்சு. சில பேர் அதனால விஷயத்துக்கு வருவோம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 13 வாதங்களுக்கு மட்டும் தான் நான் சொல்லுவேன். இந்த ஒன்றுபடுற விஷயத்தை பத்தி எனக்கு டாபிக் கிடையாது, முடிய வரைக்கும் தான். இது வந்து நீங்க சொல்றது வந்து பொய் சொல்றீங்க உங்க வாதத்துலங்கிற மட்டும் தான் நான் சொல்ல போறேன். பொய் சொல்றீங்கன்னு ஆன பிறகு அது என்ன முடிவு செய்யணுமோ எப்படி ஒன்றுபடும் பண்ணிட்டு போறாங்க, பாயிண்ட் மட்டும் தான் இனிமே, அதை பத்தி பேச வேண்டியதில்லை. அதாவது அபிசினியாவுல ஒரு ஜமாத்தை ரசூல் அனுப்புனாங்க. 13 வருஷம் மக்காவுல இருந்தாங்க, பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 13 வருஷ காலம், அதாவது ஹிஜ்ரத்துக்கு முந்தி உள்ள வாழ்க்கையில. அப்போலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமீரா இருந்தாங்களா இல்லையா? அதான் இப்ப நம்ம எடுத்து வச்ச வாதத்துக்கு அவங்க சொன்ன விளக்கம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போனது அதிகாரம் படைத்த ஒரு ஜமாத்தை விட்டுட்டு போனாங்க. அதுக்கு தான் ஜமாத்துன்னு பேரு, அதுக்கு தான் அமீர்னு பேரு. அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போனாங்க. நான் நிறைய சான்றுகளை சொன்னேன். அதுக்கு வந்து வேற என்ன விளக்கம் கேட்கிறாருன்னா, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்காவுல இருந்த 13 வருஷம் என்ன அமீர் இல்லையா அப்ப அவங்க அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு இன்னும் பதில் சொல்லலன்னு நேத்து நீங்க போட்டு கேட்டா அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கிறேன். விளங்குதா? நேத்து இதுக்கு நான் தெளிவா விளக்கம் சொல்லியிருக்கிறேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்த அந்த காலகட்டத்தில் அமீராக இல்லை, அமீர்னா அதிகாரம் படைத்தவராக இல்லை, செய்யீதாக அந்த குழு தலைவராக இருந்தார்கள். அமீராக இருந்து அவர்களை அமீரா இருந்தா என்ன செய்யணும், ரசூல் ஸல்லல்லாஹு அப்ப அமீரா இருந்தால் மேராஜுக்கு போனதை நம்ப மறுத்து முர்த்ததானாங்கள, அப்ப அமீருடைய வேலையை செஞ்சிருக்கணும், செய்யல. குழு தலைவரா இருந்தாங்க நிறைய. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சமுதாயத்தை காப்பாத்துறதுக்காக வேண்டி அமீர் முன்னாடி வந்து நின்று அவங்கள இது பண்ணணும் இருக்குது. அடி வாங்கிட்டு வந்து வரும்போதெல்லாம் என்ன சொன்னாங்க, குழு தலைவராகத்தான் பதில் சொன்னாங்க, சபர் செய்யுங்க. இதுக்கு மேல நிறைய அடி வாங்கியிருக்காங்க நபிமார்கள் எல்லாம். இதையே மதீனாவுக்கு போன பிறகு சொல்லல, அமீரா இருக்கும் பொழுது. அப்ப அமீர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹிஜ்ரத்துக்கு முந்தி குழுவாக இருந்தார்கள், குழு இருந்தது. அபிசினியாவுக்கு குழு இருந்தது, பிரச்சார குழு இருந்தது, குழுவுக்கு தலைவராக இருந்தார்கள். அமீராக, அமீர் என்பதற்கு நம்ம ஹதீஸ்ல எப்ப அமீர்ங்கிற நான் கேட்கிறேன், மதீனாவுல மக்காவுடைய வாழ்க்கையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜமாஅத்துக்கு அமீரா இருந்தாங்க என்று ஒரு வாசகத்தை நீங்க காட்டுங்களேன். இல்லையே, நேத்து கேட்டனே, அதை காட்டுங்க. அப்ப நேத்து சொன்ன பதிலையாக திருப்பி ஒருக்கா என்ன செய்யறாங்க, இன்னைக்கு எடுத்து சொல்றாங்க. சொல்லியாச்சு, விளக்கம் சொல்லியாச்சு. குழு தலைவரா இருந்தாங்க, எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருந்தாங்க. நாம இருந்த மாதிரி நாம வந்து சும்மா ஒரு குழு தலைவரா போட்டுக்கிட்டு ஒன்னும் செய்ய முடியாம இருக்கிறோம்ல. பெரிய அளவுல அமீர் செய்யற அளவுக்குள்ள வேலையை, ஆட்சி தலைவர் ஆளுநர் செய்யற வேலையை செய்ய முடியாம இருக்கிறோமே, அந்த மாதிரி ஒரு குழுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. குழுவாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு போங்க, அவ்வளவுதான். அதான் நான் சொன்ன வாதம், விளக்கம் சொல்லியா, சொன்னதான் நீங்க திருப்பி சொல்றீங்க. அது மாதிரி தமுக பைலாவுல
மெஜாரிட்டி அடிப்படையில் முடிவு செய்யலாம். அதான டாபிக். நாம அல்லாத பெயர்ல செயல்படுறதுதான் பேச்சு. மெஜாரிட்டி அடிப்படையில் முடிவு செய்யணும் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்றாங்க. சரி, அதுக்கு நான் விளக்கம் சொல்றதுக்கு முன்னாடி விளக்கம் இருக்கு, அதுக்கு விளக்கம் சொல்றேன். இப்ப நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு ஜமாத் உருவாக்கணுங்கிறாங்க. அது எப்படி உருவாகிறது? எல்லாம் சேர்ந்து உருவாக்கணும். சூரா ஜமாத் உருவாக்கணும். சூராவுல யார் யார் வர்றதுன்னு யார் தீர்மானிக்கிறது? நான் கேட்கிறேன். சூரா ஜமாத் 50 பேர் உண்டாயிட்டோங்க. இந்த 50 பேர்ல ஒரு சூரா ஜமாத் உண்டாய் அது வந்து தலைவரை தேர்ந்தெடுக்கணும். ரைட், ஓகே. இந்த 50 பேர்ல ஒரு 5 பேர் சூறாவா வர்றோம். இந்த 5 பேர் எப்படி? நான் எந்திரிச்சு இந்த 5 பேர் சூறான்னு சரியா போச்சா? அல்லதுக்கு ஏதாவது எந்த அடிப்படையில் அதுக்கு தீர்வு காணுங்க? என்ன சூறாவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அமீர்னு ஒருத்தர் வந்துட்டாருன்னா அவர் நியமிச்சுக்கிடுவாரு. அமீர் இப்ப உண்டாக்கணும். அமீர் வேணும். எல்லாம் சேர்ந்து ஒரு அமீரை உருவாக்குறோம். என்ன வழின்னு எனக்கு சொல்லுங்க. நீங்க எது இல்லைங்கிறீங்களோ அதை விட்டுறணும். அந்த வழி சொல்லக்கூடாது. எல்லா கொள்கை சகோதரர்கிட்ட கருத்து கேட்போம்னு சொல்லக்கூடாது. நீங்க எப்படி சொல்லணும்? எல்லாரும் சேர்ந்து இப்ப சேர்றோம், ஒரு வாதத்துக்காக எல்லாம் சேர்றோம். இப்போ ஒரு ஜமாத்தை உண்டாக்கிட்டோம். எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு நேம்ல ஒரே ஒரு குழுவாக போறோம். இப்போ ஒரு அமீர் தேர்வு செய்யணும். ஒரு அமீர் வேணும். அல்லது யார் உடல் வலிமை வாழ தூக்கிட்டு ஏத்துக்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லி அவ்வளவு பேரையும் அமீரா ஏத்துக்கொள்ள வைப்பதா, அல்லது அதுல வந்து குறிப்பிட்ட சில பேரை தேர்வு செய்வதா? தேர்வு யார் செய்வது? யார் யார் சொன்னா அவர் தேர்வுக்குரிய ஆவாரு? 5 பேர் சொல்றீங்க. 5 பேர் தேவை சூறாவுக்கு. 25 பேரை சூறாவுக்கு பரிந்துரை. இவர் ஒரு ஆள், அவர் ஒரு ஆள், அவர் ஒரு ஆள், அவர் ஒரு ஆள். இந்த 25 பேர்ல எப்படி? ஒவ்வொருத்தருக்கும் சொல்ற தகுதி எல்லாரும் சமவாச தகுதியை சொல்றாங்க. அப்ப எப்படி வழி சொல்லுங்க. அதாவது இந்த மெஜாரிட்டிங்கிற தப்பா அவர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மார்க்கத்துக்கு முரணா போக கூடாது, அவ்வளவுதான். அதுல அது போக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துல தான் அந்த விஷயம் இருக்குது. ஜாக்குல இல்ல, மெஜாரிட்டிங்கிறது இல்ல. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் எதுக்கு உள்ளது? பாதிப்புகளுக்காக பேசுறதுக்குள்ள அமைப்பு. இப்ப கோயம்புத்தூர்ல பாதிப்பு, இதுக்கு என்ன செய்யலாம் என்று பேசுறோம். இதுல எந்த முடிவு எடுத்தாலும் பணமா கொடுக்கலாமா? இதுல என்ன பேசுவோம்? தொழுவுறது எப்படின்னு பேச போறோம் மெஜாரிட்டி அடிப்படையில? நோன்பு வைக்கிற எப்படின்னு பேச போறோமா? மார்க்கத்தினுடைய மசாயில் அகீதாவுல எதுவும் பேச போறோமா? அங்க என்ன பேசுவோம்? பாதிக்கப்பட்டுட்டாங்க, என்ன செய்யலாம்? 50 லட்சம் ரூபாய் வசூலா இருக்குது, எப்படி பிரிச்சு கொடுக்கலாம்? பெரிய வியாபாரிக்கு எவ்வளவு, சின்ன வியாபாரிக்கு எவ்வளவு, வீடு இழந்தவங்களுக்கு எவ்வளவு? இதை பேசுறதுக்கு வந்து மெஜாரிட்டி அடிப்படையில் எல்லாரும் சொல்ற கருத்தை ஏத்துக்கிறதுல என்ன இடையூறு அதுல இருக்குங்கிற? இதுல என்ன மார்க்கம் புரண்டு போயிருக்குன்னு கேட்கிறேன். அமமுக வந்து அந்த மாதிரி விஷயங்களை தீர்மானிக்கிறத மெஜாரிட்டி எப்படி ஆதாரமாகும் கேட்கலாம். அது மாதிரி இது என்ன பேசுவோம்? என்னைக்கு ஒரு மீட்டிங் நடத்தலாம்? என்னைக்கு என்ன மாதிரியாக மக்களுக்கு போராடலாம்? எப்படி போய் கேட்கலாம் கவர்மெண்ட்ல? இதுகளை பேசக்கூடிய ஒரு விஷயம். யார் யார் போறது? ஒரு குழுவை அனுப்பி வைக்கணும். உடனே எல்லாரும் கூடுவோம். இவர் போகணும், அவர் போகணும், அவர் போகணும். எல்லாரும் மக்கள் நிறைய பேர் விரும்புற அளவுக்கு ஜாக்கி வச்சிருவோம். இதுல என்ன இருக்குது? இது என்னமோ அதாவது எப்படி சித்தரிக்கிறாங்கன்னா, ஏதோ மசாயில் அகீதா எல்லாம் மெஜாரிட்டியை கேட்டு 5 வேளையை 3 வேளையை ஆக்கிக்கிறோமா? மெஜாரிட்டி என்ன சொல்றீங்க? இப்படியா? அதான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். அதுல தெளிவா சொல்லி இருக்கிறோம். சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், உரிமைகளில் ஏற்படக்கூடிய இழப்புகள், இது மாதிரியான விஷயங்களுக்காக வேண்டி உள்ளதுன்னு நம்ம தெளிவா சொல்லி இருக்கிறோம். அந்த விஷயங்களை எல்லாரும் கூடித்தானே மதிப்பிட முடியும். நிறைய பேர் செய்யற மதிப்பீடு அதுல சரியா இருக்கும். மார்க்க விஷயத்துல அப்படி மதிப்பீடு சரியா இருக்க முடியாது. குர்ஆன் ஹதீஸ் தான் சரியா இருக்கும். ஒரு பாதிப்பை மதிப்பிடுற விஷயத்துல நிறைய பேர் செய்யற மதிப்பீடு கரெக்டா இருக்கும்ல? அதுக்குத்தான் அது ஏத்துக்கிறோம். அதுலயும் தவறுங்கிறீங்களா? அல்லது வேற ஏதாவது வழி இருந்தா அது சொல்லுங்க. அது அடுத்தது நான் சித்தரிக்கிறேன் ஒரு வாதத்தை எடுத்து வச்சாரு. உருவாக்குறேன் என்று சொல்கிறார்கள். உருவாக்குறதுங்கிறது வேறு, இருக்கிறதுல இணைந்து கொள்வது என்பது வேறு. நாங்க உருவாக்கல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி விட்டுட்டு போன ஜமாத்துல இணைய போறோம். அப்ப 1400 வருஷ காலண்டரையும் புரட்டி விட்டு அந்த வருஷத்துக்கு எங்க போயிருந்தோம் வாதம் பண்றீங்களா? என்ன அதுல போய் இணைய போறோமா? உண்டாக்கலையா? ரசூல் 1400 வருஷத்தை இடத்தை கடத்துற மாதிரி காலத்தை கடத்த முடியும் போல இருக்கு. 1400 வருஷம் இப்படி கடந்து போனா உட்கார்ந்து இருப்பாங்க. அதுல போய் வந்தோன்னு இணைகிறது. என்ன வாதம் நீங்க சொல்றீங்க? நான் போறோம் எப்படி இணைய போய் சொல்லுங்க. 93க்கு போய் காட்டுங்க. 97ல வரும். 93ல உள்ளதை கொஞ்சம் போய் காட்டுங்க. நேத்து உள்ளது போய் காட்டுங்களேன். டக்குன்னு நேத்து ஸ்டேஜ் அப்படி நேத்து ஆடியன்ஸ் இதை மாத்தி காட்டுங்க. இணையதான் உங்களை கூப்பிடுறோம். என்ன ஒரு வாதம், புரட்டு வாதம் இது?
இது கரெக்டான அதை ஏத்துக்கிற முடியாது. திருப்பி திருப்பி நாம உருவாக்கல நீங்க தானே உருவாக்குனீங்க. நேத்து இருந்துச்சா, முந்தா நாள் இருந்துச்சா, சங்கிலி தொடர் இருந்துச்சா? 14 நூற்றாண்டா இருக்கு ரசூலுல்லாஹ் உண்டாக்கி சஹாபாக்கள் தாபிகள் வந்து அப்படி இருந்து போய் இணைய பொரியலாம். இணையருக்கு சங்கிலி தொடரா வேணும்ல. நீங்களே சொல்லி அறுந்து வச்சு நேத்து சொன்னீங்க. அறுந்து வச்சு இல்ல, தொடர்பு இல்ல. ஒரு ஆள் வரைக்கும் இருந்துச்சு அந்த இமாரத்து, இப்ப இல்ல. அதுல போய் சேரணும். சங்கிலி தொடரும் இல்ல, அதுல போய் நம்ம சேரத்தான் போறோம். உருவாக்கல ஆயிடுச்சா? உருவாக்குறீங்க, அதான் யதார்த்தம். உருவாக்கலன்னு சொல்றீங்க, நீங்க உருவாக்குறீங்க, அதை ஒத்துக்குறீங்க. எல்லாம் என்னன்னு கேட்டாங்க, அதே மெண்டாலிட்டி நான் சொன்னேன்ல, அதாவது இதான் ரசூலுல்லாஹ் உண்டாக்கணும் கொண்டு வந்துடணும், அப்படி சொல்லி மகளா இருக்கணும். இந்த வாதம் தான் இனிமே அதுதான் சொல்றேன், வாதத்துக்காக தான் நான் சொல்ல வரேன். நேற்று மாதிரி எல்லாம் அதாவது இந்த மென்மையா சிலதுக்கு பேசணும்னா தீர்வு வர மாட்டேது. ஏதாவது கரெக்டா கட்ட ரைட்டா பேசும்போது தான் எதுக்குமே தெளிவு கிடைக்கும். அதுக்காக தான் 2 நாள் நான் புரியாம அப்படி நின்றது. அப்ப அதனால எதுக்கு சொன்னு கேட்டா, உருவாக்குறது இல்லைன்னாங்களே, அது தவறு. உருவாக்கி தான் இருக்கிறாங்க. இது போய் அங்க போய் சேரவே இயல. இத நம்ம எல்லாருமே சேர்ந்து உன்னை உருவாக்குனாலும், அது உருவாக்கணும் ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, நம்ம எல்லாரும் சேர்ந்து உன்னை உருவாக்க தான் போறோம் வச்சுக்கிருவோம். உருவாக்குனாலும் இது எப்படி அது போய் சேரும்? நான் உருவாக்கல, நாம் எல்லாம் சேர்ந்து அதுல போய் சேர போறோம். அதுல போய் சேர போறீங்க, அமீரையும் தேர்வு செய்யறீங்க, அதுல போய் சேர்ந்துட வேண்டியான அது இருக்குல்ல, போய் அங்கதான் போய் சேர போறீங்க. அங்கதான் ஒரு அமீர் இருந்தார்ல 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி. நீங்க ஒரு அமீரை தேர்வு செய்யறதே உருவாக்குறீங்க அர்த்தம். நீங்க உருவாக்குறது பூரா அல்லாஹ் உருவாக்குனது, நீங்க சொல்லிக்கிறது பூரா ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போனது. நான் செய்யல, இத ரசூலுல்லாஹ் விட்டு போனது. நான் உருவாக்கல, ரசூலுல்லாஹ் உண்டாக்குனது. இது இவர் வாதமா? இது சாதாரண விவரம் உள்ளவர்கள் யாராவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதம். உருவாக்குறத ஒத்துக்குறங்க. இவங்க ஜாக்கும் உருவாக்கத்தான் செஞ்சாங்க, நீங்கள் உருவாக்கத்தான் செஞ்சிருக்கீங்க. அது இருந்ததுதான் சொன்னா அதான் உங்க வாதமா இருந்தா, அதனுடைய எல்லா அம்சங்களும் இருக்குன்னா அதுக்கு சொல்லுங்க, இமாரத்துக்கான காட்டுங்க எனக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின அந்த கூட்டமைப்பு என்பதில் அதிகாரம் இருந்தது, ஆட்சி இருந்தது. அதை மீறி போனால் கொள்ளுங்கள், அமீரா இருந்து செஞ்சு காட்டுங்க எனக்கு. இப்ப எல்லாரும் அமீர் ஆகிக்கிறோம், நீங்களே அமீரா இருந்து செயல்படுத்தி காட்டுறீங்களா? அல் முஃபாரிகுல் ஜமா கொள்வதற்கு உரியவன் இருக்குது, செய்ய பார்ப்போம். காயின மண்கான எவனா இருந்தாலும் சொல்லி இருக்குது, செஞ்சு காட்டுங்க பார்ப்போம். அடிக்க வர்றான், நின்று தலைமை தாங்கி தளபதியா இருந்து ஆயுதம் தாங்கி போர் செய்யுங்க, அமீருடைய வேலை அது. அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சாங்க, அதை செய்யணும், அதான் இமாமுடைய வேலை. அமீருக்கு அதான் அர்த்தம், அமருண்டால அதிகாரம் தான் அர்த்தம். அதையா செய்ய போறீங்க? எதுக்காக ரசூலுல்லாஹ் உருவாக்குனது, அல்லாஹ் உருவாக்குனது, அதுல போய் சேர போறோம்ன்ற வாதம் இது ஒரு வாதம் கிடையாது. மக்களை மயக்கிறதுக்கு சொல்றதுதான் இது. இதை கேட்கும்போது நம்ம சிந்திக்க மாட்டோம், உருவாக்கலையில் அவர் தான். உருவாக்குறது கண்ணு முன்னாடி தெரியுது, உருவாக்கலன்னு என்னங்க அர்த்தம்? கண்ணு முன்னாடி இது உருவாகுது, யார் உருவாக்குறா, எத்தனை பேர் சேர்ந்து இதை உருவாக்கா, இதுக்காக அழைப்புகள் கொடுக்குறாங்க, வாங்க எல்லாரும் சேர்ந்து உருவாக்குவோம் அழைக்கிறாங்க, கூப்பிடுறாங்க, இப்படி கடிதங்கள் அனுப்புறாங்க. உருவாக்குறானே செய்யறீங்கன்ற. அப்ப இதுக்கு நல்லா விளங்கிக்கிறங்க. இந்த மாதிரியான மயக்கு மொழிகள்னாலதான் சில ஆட்களுக்கு ஒரு பிரேமை ஏற்படுது. அவர் உருவாக்கல, இவங்க இது உருவாக்கணும், அது ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போன ஜமாத். நான் ஏற்கனவே சொன்ன அதே மென்டாலிட்டி இருந்து அவர் மாறவே, அதுதான் திருப்பி நான் வந்துட்டேன் டாபிக். நேத்து மாறின மாதிரி பேசினாங்க, அதனால நம்ம ஒன்றுபடுவதற்கு இருக்கிற வழி என்னங்கிற தேவையில்லாம 15 அரை மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணி விட்டோம். இப்ப நான் கேட்கிறேன் என்ன தெரியுமா, உருவாக்குனதுங்கிற சொல்லுமா நமக்கு என்ன உங்களுக்கு தோன்றும்? விட்டுட்டு போன ஜமாத்து உருவாக்குனது ஒன்னா, இதுதான் இந்த இது நடக்காது. இல்லைன்னா நீங்க உருவாக்கதான் செஞ்சு, நீங்க தான் உருவாக்குனீங்க, இதை அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்களும் கொஞ்சம் பேர் சேர்ந்து உருவாக்குனீங்க. அது மாதிரி அன்சார்கள் என்று அல்லாஹ் பெயர் வச்சிருக்கிறான், அவரே நேற்று சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டாரு. நேற்று அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க, அதுக்கு என்ன புரிஞ்சு கேட்டீங்க? அன்சாருங்கிறது நுஸ்ரத்து செஞ்சதுனால உள்ள காரண பெயர். நீங்க தான் சொன்னீங்க இல்லைங்களா? நீங்க தான் சொன்னீங்க அன்சாருங்கிறது இந்த முஸ்லிமின் மாதிரி பெயர் இல்ல, காரண பெயர். வித்தியாசம் இருக்கு ரெண்டுக்கும். சம்மான் வந்திருந்தாலும் காரண பெயர். எதுக்கு? நுஸ்ரத்து செய்ததனால் அன்சார்கள், நுஸ்ரத்துங்கிற ஒரு செயல் அவங்கள்ட்ட இருந்ததனால் அன்சார்கள் சொன்னீங்க. அப்படி ஒரு காரண பெயர் தானே. அந்த காரண பெயராய் உள்ளவர்கள் காரணமா எடுத்துக்கொண்டார்களா, அதுக்கு பிறகு குழுவாக செயல்பட்டார்களா? ஏன் குழுவா செயல்பட்டார்கள்? எதுக்கு தலைவரை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள்? அதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் பெருந்தலைவர் இருக்கும் போது அதுக்கு கீழே இன்னொரு குட்டி தலைவராக ஏன் உருவானார்கள்? அதான் கேள்வி. அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா, அவர் முன்னாடியே அந்த அன்சாரிகளுக்கு தலைவராக இருந்தாராம். யாரு? சாது. ரசூலுல்லாஹ் மக்காவுல இருக்கிற காலத்திலேயே அன்சாரிகளுக்கு தலைவராக இருந்தாங்க. அன்சார்னா கபீலான்னு நினைச்சுக்கிட்டாங்க. அவர் ஹவுஸுக்கு தலைவராக இருந்தார், ஹவுஸுங்கிற கபீலாவுக்கு. அன்சாரி தலைவராக இல்ல, ஹவுஸுங்கிற கபீலாவுக்கு சாது தலைவராக இருந்தாரு. அன்சாருங்கிறது ஹவுஸ் மட்டும் இல்ல, ஹவுஸ்ல உள்ள முஸ்லிம்கள், ஹஸ்ரஜ்ல உள்ள முஸ்லிம்கள்,
பனு குறையில உள்ள முஸ்லீம்கள் எல்லா கபீலாவும் சேர்ந்து உருவானதாக அன்சார் பிந்தி உண்டாகுது. அன்சார் என்பது நுஸ்ரத்துக்கு பிந்தி தான் வந்தது. அவங்க என்ன சொன்னாங்க, ஏன் ஒரு தலைவரா இருந்தாருன்னு கேட்டா, மதீனாவில் இருக்கும்போது அவர் முந்தைய தலைவரா இருந்தாராம், இஸ்லாம் போறதுக்கு முன்னாடியே. அதுவும் யாருக்கு தலைவரா இருந்தாராம், அன்சாருக்கு தலைவரா இருந்தாராம். ரசூலுல்லாஹ் மக்காவுல இருக்கும்போது அன்சார் எப்படி இருக்கும்? அன்சாராலே ஹிஜ்ரத்துக்கு போகும் செய்யற உதவி தானுங்க. ஹிஜ்ரத் செஞ்சு மக்கா விட்டு புறப்பட்டு மதீனாவுக்கு போய் உதவி செஞ்சதுனாலதான் அன்சார்னு பேரு. அப்ப அன்சார் இருந்திருப்பாங்க. அதுக்கு பதில் சொல்றாங்க, செய்து இருந்தாரு கேட்டா முன்னாடி அவர் இருந்தார். மக்காவுல இருக்கும்போது அவர் தானே தலைவர். எதுக்கு தலைவர்? கோத்திர தலைவரா இருந்தார், ஒரு கபீலா தலைவரா இருந்தார். அந்த கோத்திரத்துல பாதி ஓடி போச்சு நுஸ்ரத்து செய்யும் போது, வேற கோத்திரம் வந்து சேர்ந்துச்சு. அப்ப இது அவுஸ் ஹஸ்ரஜ்ங்கிறது கோத்திரம், அன்சார் என்பது அவுஸ்லையும் பாதி இழந்து, ஹஸ்ரஜ்ல பாதி சேர்ந்து, பனு குறைலா சேர்ந்து, இப்படி பல கோத்திரங்கள் இன்னும் சில பேர்கள் நிறைய பேர்கள் இருக்கு. ஹதீஸ்ல வருது, எல்லாம் சேர்ந்து செஞ்ச உதவி செஞ்ச முஸ்லீம்கள் தான் அன்சார்கள்ங்கிறது. விடுபட்ட மற்ற விஷயத்துல அடுத்து சொல்றேன். நீங்க வாதங்களை மட்டும் பேசுங்க, இந்த எப்படி ஒன்று கூட அந்த நசீகத்துல வேணாம். அதாவது பைலா தனிச்சட்டங்கிறது பொதுவாக அமைப்புகளுக்கு சொன்னதை தன்னுடைய டிஎம்எம்கேக்கு சொன்னதாக அதுல ஒரு பெரு நேரத்தை அவர் வந்து செலவழிச்சிட்டாரு. டிஎம்கே பத்தி நான் சொல்ல, பொதுவாக ஒவ்வொரு அமைப்பும் தனக்கென்று தனி பைலா படி இருக்கு வச்சிருக்காங்களே, அந்த மாதிரியே செயல்படுத்தி நான் கேட்டேன். குறிப்பா அவங்கள பத்தி கேட்கல. ஆனா அவருடைய உள்ளத்துல அதுதான் மிகப்பட்டு இருக்கனால அது நினைச்சு பேசி பார்ப்பது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அந்த அன்சாரிகளுடைய தலைவரை பத்தி நான் சொல்லல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வந்தார், உங்களுக்கு தலைவர் வரான்னு சொன்னா அதுதான் ஒரு கால், அதுதான் அன்சாரி தலைவர்னு சொன்னா அந்த கருத்துல நான் சொல்ல கிடையாது. அந்த ஏற்கனவே அந்த ஒரு கிராமத்துக்கோ அதுக்கு வந்த நிலையில உள்ள கருத்தை தான் நான் சொல்றேன். அப்படி அது இவர் சொன்னது இல்லைன்னு சொன்னாலும் அதுக்கு முன்னால யாரெல்லாம் தலைவர்களாக இருந்தார்களோ குழு தலைவர்களாக இருந்தாங்க. ஆனா அவளுக்கு தனி சட்டமோ தனி அமைப்போ கிடையாது. அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கீழே தான் இருந்தாங்கன்னு சொல்றேன். இன்னும் இந்த அமீர் விஷயத்துல வந்து அதிகாரம் ஆட்சின்னு தான் சகோதரர் சொல்றாரு. விவகாரமே அமீரே விட்டுருங்கன்னு தான் சொல்றேன். ஆக இப்ப சகோதரர் உன்ன ஒத்துக்கிட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மக்காவுடைய நிலையில குழு தலைவாக இருந்து செய்தாங்க. ஆனா யாரையும் கத்தல் பண்றதுக்கு இது பண்றதுக்குள்ள அதிகாரம் பெறவர்களாக இருக்கலாங்களா? அந்த நிலையிலாவது நாம் ஏன் செயல்படக்கூடாது? இது ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் தானே. நீங்க சொல்ற மாதிரி அமீரா வேண்டாம், அதை ஒத்துக்கிறேன். இனிமேல் நம்ம தலைமை தாங்கக்கூடியதுக்கு அமீர்னு சொல்றது இல்ல, சொல்ல வேண்டாம். ஆக நீங்க என்ன பேர் சொல்றீங்களோ அந்த பேரை வைக்கிறத பத்தி ஒண்ணு இல்ல, தலைமை தாங்க. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருக்க காலத்துல அவங்களுடைய இந்த பணிய, இதே தீனுடைய பணிய அவர் சொன்ன மாதிரியே அவங்க சக்திக்கு உட்பட்டு எப்படி செய்தார்களோ, அந்த சக்திக்கு உட்பட்டு செய்யும் பொழுது எந்த நிலையில அவர்கள் தலைமை தாங்கினார்களோ, எந்த நிலையில தன்னால் என்ற காரியத்தை செஞ்சார்களோ, எந்த நிலையில அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய அவர்கள் இயலாத நிலையில சக்தி இழந்தவர்களாக இருந்தார்களோ, அதே போல நாம இருப்போம். அப்படி இருந்தவர்களுக்கு தானே பின்னால் அதிகாரம் கிடைச்சிச்சு. நான் நேத்தே தெளிவா சொன்னேன். அதாவது அல்லாவுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு ஜமாத்தை நம்ம உருவாக்கிட்டா அதிகாரம் நம்மை தேடி வரும். ரசூலுல்லாஹ்வுக்கு அதிகாரம் தேடி வந்துச்சு அல்லாம அவங்க தேடி போகல. அப்ப நம்ம அதிகாரத்தை பத்தி கனவு காணாம சமுதாயத்துல இந்த நிலைக்காக நாம பாடுபடுவோம். பாடுபட்டால் நிச்சயமாக அது நமக்கு முன்னேற்றத்தை கொடுத்து இன்னைக்கு இல்லா போனா நாளைக்கு, இல்ல நம்முடைய தலைமுறையில் இல்லா போனாலும் அதுக்கு பின்னால் உள்ள காலகட்டத்திலாவது இந்த சமுதாயத்துக்கு ஒரு விடிவு காலம் வரலாம். இதைத்தான் நான் சொன்னேன். அடுத்தது அமைக்கிறது உருவாக்குனா இப்போ நானே சொல்லியிருக்கேன், அவர் சொல்ல கடைசியில் நீங்க அழுத்து போக வேண்டியதுதான். இப்ப நான் அதை உங்க முடிவுக்கு நான் விட்டுறேன். நான் சொல்றேன் நம்ம உருவாக்கல. உருவாக்குறதுக்கும் இது உருவாக்குறா உரிமை கொண்டாடுறது, இதான் உருவாக்குறது. உருவாக்குறா அதை பதிவு பண்ணிக்கிட்டு நான் தான் அதுக்கு சொந்தக்காரன் சொல்றது. நாம போய் சேர்றதுன்னு சொன்னா உரிமை கிடையாது, அமானத்தது, அமானிதம். உதாரணமாக 1400 வருஷத்துல வந்துட்டோம். குர்ஆன் எப்படி நமக்கு வந்திருக்கு, ஹதீஸ் எப்படி வந்திருக்கு, வந்துதானே இருக்கு. அதை வச்சுதானே செயல்படுறோம். அப்ப அதே மாதிரி அந்த இது வந்துதானே இருக்கணும். ரசூலுல்லாஹ்வே சொல்லிட்டாங்களா, அப்படி ஒரு கூட்டம் கடை இருக்குங்கிற உறுதி பிரமாணம் இருக்குல்ல, இல்லன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்ப அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு, தங்களுடைய சக்தி என்ற மாதிரி செய்யறது. அதைத்தான் நான் சொல்றேன். நீங்களே ஒத்துக்கிட்டீங்களா, சாத்தியமான விஷயங்களை செய்யறதுங்கிறீங்களா, அந்த சாத்தியமான விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய நடைமுறையை பின்பற்றி அந்த மக்கா வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிலையில ரசூலுல்லாஹ் இருந்தாங்களோ அந்த நிலையிலாவது இருக்கிறதுக்கு ஒத்துக்கொள்வோமே, அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அந்த நிலையில எல்லாரும் ஒன்றுபட்டு அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய நிலை எப்படி அந்த குழு தலைவராக இருந்தார்களோ அத மாதிரி நம்ம இது பண்ணுவோம். அதைத்தான் நான் சொல்றேன். அப்புறம் சாத்தியம் இல்ல, சாத்தியங்கிறதுக்கு ஒரு அழகான உதாரணத்தை கொடுத்தாப்ல. இதுல என்ன விஷயம் தெரியுமா, இதுல பெரிய ஒரு கஷ்ட காலம் என்ன தெரியுமா,
இன்னைக்கு சமுதாயத்துடைய சிந்தையில இந்த மெஜாரிட்டி மைண்ட், இந்த ஜனநாயக மரபு அப்படியே ஊறி போயிடுச்சு. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஜனநாயக மரபுப்படி சிந்திக்கக்கூடிய மனோல இருக்கிறதுனால அந்த இதை எடுத்து சொன்ன உடனே அது சரிதானேங்கிற எண்ணம் ஏற்படத்தான், சுயமா ஏற்படத்தான் செய்யுது. அந்த மயக்கத்தை பயன்படுத்தாலும் நான் சந்தேகப்படுறேன். நான் என்ன சொல்றேன், ஷூரா ஜமாத்துன்னு சொன்னா என்ன நான் கேட்கிறேன். இப்ப சொல்ற மாதிரி இப்ப நான் கேட்கிறேன். பிந்திய வாழ்க்கை கூட நான் வரல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 வாழ்க்கைக்கு பிறகு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு முதல் ஹலீஃபா எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க? இப்ப சகோதரர் சொல்ற மாதிரி பார்க்க போனா, அன்றைக்கு இருந்த அன்சாரிகள் முஹாஜிர்கள் எல்லாத்தையும் கூட்டி மஷூரா செய்து ஆலோசனை பண்ணி தான் அமீரை தேர்ந்தெடுத்திருக்கணும். அப்படி தேர்ந்தெடுத்தால ஹலீஃபாவை இல்ல. அதையும் நான் உதாரணத்துக்கு சொன்னேன். 2 முஹாஜிர்கள், சில அன்சாரிகள் ஒரு சின்ன இதுல அறையில உட்கார்ந்து முடிவு பண்ணாங்க. சரி, அதுதான் அப்படி ரசூலுல்லாஹ் வஃபாத்தான அமீரை தேர்ந்தெடுக்கணும் ஒரு நிலையில இருந்தாலும் அப்படி செஞ்சாங்க. சரி, அடுத்த அமீர் எப்படி தேர்வு செய்யப்பட்டாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இரண்டாவது ஹலீஃபாவை நியமிச்சாங்க. சரி, அடுத்த அந்த மாதிரி நியமனம் முதல்ல வந்துச்சா? உமர் ரலியல்லாஹு தஆலா 6 பேரை ஏற்பாடு பண்ணி இவர்களிலே அதாவது ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னாங்க. அதுல 3 பேர் விலகி கொண்டு 3 பேரை வச்சு தேர்ந்தெடுத்தாங்க. இப்ப இந்த மாதிரி காலகட்டங்கள் நல்ல பாருங்க சகோதரரு, தான் சொல்றது எந்த அளவுக்கு முன்னுக்கு பின் முரணா இருக்குங்கிறதையாவது அது உணரணும். அதை தான் நான் விரும்புறேன். இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா காலத்துல அந்த மாதிரி காலகட்டங்கள் எல்லாம் பெரும் செல்வம் வந்துச்சு. அந்த அளவுக்கு செல்வம் இது வந்துச்சு. அதெல்லாம் பகிர்ந்து கொடுக்க தான் செஞ்சாங்க. எப்படி செஞ்சாங்க? அந்த மாதிரி காரியத்தை சேர்த்து ஊரெல்லாம் கூட்டு மஷூரா பண்ணி செஞ்சாங்களா? எல்லாத்துடைய ஆபீஸரும் கேட்டாங்களா? இதுல மஷூராண்டா என்ன? சகோதரர்களே, நமக்கு ஒரு பெருக்கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்துல மஷூராண்டு வரும் பொழுது விஷயத்தை விளங்கி பேசக்கூடியவர்கள் நமக்கு தெரியும். இதை எல்லாரும் ஒப்புக்கொள்ள. அந்த மாதிரி ஒரு 10 பேரோ ஒரு 15 பேரோ கூட்டுறோம். கூட்டி அவங்கள மஷூரா செய்றாங்க. சரி, நமக்குள்ள இந்த விஷயங்கள் அதிகமா விளங்கினாலும் தகுதி பெற்றவர் இவர் அமீரா இருக்கலாம் முடிவு செய்யறோம். இதுதான் இஸ்லாம் சொல்லுது. இதுக்கு போய் சகோதரர் நான் பொதுவான இதை சொல்ல போய் அவர் டிஎம்பி எடுத்துக்கிட்டு அதுல நாங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாங்க இந்த மாதிரி செய்யறோங்கிற நேரத்துல மெஜாரிட்டி முடிவை தான் எடுத்து செய்யறோம் அப்படிங்கிறதுல சொல்லிட்டாரு. இன்னும் தெளிவா சொல்ல போனா அந்த விஷயத்துல அப்படி செஞ்சாலும் அது பாதகமான சொல்ல வரல, அது பாதகண்டு கூட நான் சொல்லல. ஆனா அதே சந்தர்ப்பத்தில் இஸ்லாம் காட்டக்கூடிய ஒரு அழகிய முறையும் இருக்குதுன்னு சொல்றேன். அப்ப அந்த அழகிய முறை இதை விட நான் கடைபிடிக்கிறது நல்லதுன்னு சொல்றேன். நல்ல புரியுங்க. அந்த அடிப்படையில ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுறோங்கிற ஒரு நிலையில பிரச்சனையே வராது. உருவாக்குறதுங்கிற சமாச்சாரமே இல்ல. நாம இணைகிறோம். நமக்கு பெயரிட்டதுக்கே திருப்பி பெயரிட்டா என்னங்க அர்த்தம்? அதுக்கு நான் உதாரணம் சொல்லிட்டேன். பெயரிடப்பட்டிருக்குது, அப்புறம் திருப்பி நாம ஏன் புதுசு புதுசா ஒரு இதை உருவாக்கணும்? அப்ப உண்மையிலே சொல்ல போனா சகோதரர் சொல்ற மாதிரி ஒவ்வொரு அமீருக்கும் அந்த அமீருடைய பதவியிலிருந்து அந்த அதிகாரத்தை அனுபவிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது, ஒரு எண்ணம் இருக்குது. அப்ப இது சுயநலம். அப்ப அது இருந்தா நிச்சயமா சாத்தியப்படாது. அது இல்லாத முறையில சமுதாயத்துக்கு நலன் உண்டாகணும்னு சொன்னா அதை நம்ம பார்க்கலாம். அப்படித்தான் நம்ம எடுக்கணுமே அல்லாம வேற இது இல்ல. அடுத்தது சாத்தியம்ங்கிற விஷயத்துல நான் என்ன கேட்டேன்? குர்ஆன் ஹதீஸ் வழியே கேட்டேன். உங்களுடைய அபிப்பிராயத்தை நான் கேட்கல. அபிப்பிராயம் செயல்படுறதுக்குள்ளது அல்ல. அவங்க அப்படி செயல்பட்டு போயிட்டோம், அவங்களை நீங்க கண்டுக்கிட வேணாம், அவங்க கண்டுக்கிட வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் கேட்டேன், சரி அப்படி நீங்க கண்டுக்கிட வேணாம்னு சொல்றீங்களா? அப்ப நம்ம தர்காவாதிகளும் கண்டுக்கிட கூடாது, மதுஹபாதிகளும் உலகத்துல எந்த தவற கண்டுக்கூடாது, நம்ம செயல் செஞ்சுட்டு போறோம். அது சரியான இல்ல அது தப்பு. அதெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் வழியில தெளிவா தெரியுது தப்புன்னு சொல்லி சொல்றோம். உங்களுக்கு தப்புன்னு தெரியுது, அவங்களுக்கு தப்புன்னு தெரியலையே. அதனாலதான் செஞ்சு தப்புன்னு தெரிஞ்சா செய்வானா? கையில் நமது கீரை நூறிக்கு அது தப்புன்னு குர்ஆன் ஹதீஸ்ல இருந்தா செய்வாராத? அவருடைய பார்வையில் அவருடைய ஆராய்வில் அவர் என்ன சொல்றாரு? அது தப்பு இல்லைங்கிறாரு, அது மாற்றமானது இல்லைங்கிறாரு, செயல்படுத்துறாரு. அப்ப எப்படி நம்ம அதை குறை கண்டுறது? நாம எந்த ஒரு மனம் அப்ப நமக்குள்ள உரிமை அவங்களுக்கு இருக்குல்ல, நம்ம நினைச்சு இது தப்பு இல்லை நாம முடிவு பண்றோம், அப்ப நம்ம செயல்படுத்துறோம். அதே மாதிரி அவருடைய நெல்லை நீங்க அதையும் பார்க்கணும். அவர் நெல்ல தப்பு இல்லைங்கிற, தயவு செய்து இந்த மாதிரி அதிகமா கொடுக்காதீங்க, அவர் கேட்கறதுக்கே பதில் கொடுக்க எனக்கு நிறைய இதா இருக்குது. அதனால இது சம்பந்தப்பட்ட இதுக்கு அனுசரணையா அல்லது இதுல எடுத்து பாயிண்ட் வைக்கக்கூடியதுன்னா கொடுங்க. மத்தபடி இன்னட்டு சொந்தமா கேட்கிற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் 2 மணிக்கு மேல நைட் வரைக்கும் இருப்பேன் என்று கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் பதில் கொடுக்க தயார் இருக்கேன். எனக்கு குறுகிய டைம் 15 நிமிஷம் நான் சொல்ல வேண்டியது இருக்கு. அப்போ இந்த இடத்துல அவங்க இடத்துல வச்சா எல்லாருமே சுத்தவாளி தாங்க, யாரும் குறை சொல்ல முடியாது. அப்படின்னா அப்படி அந்த பாயிண்ட் வந்துருங்க. உதாரண தர்காவுக்கு போறணும் கூட அவனுடைய பாயிண்ட் படி குர்ஆன் சரி, தரீக்காக்காரனுக்கு அவனுடைய அறிவுப்படி இப்படி அது சரி.
நமக்கு தான் தப்புன்னு தெரியுது. அதை விட்டு கலண்டு வந்தவனுக்கு தப்புன்னு தெரியுது. அதுதான் புரிஞ்சுக்கணும். எது வரைக்கும் அந்த செயல்ல இருக்கிறோமோ நம்முடைய அந்த உணர்வாகப்பட்டதை நியாயப்படுத்து. மனிதன் இல்ல அப்படித்தான். அப்ப அந்த மாதிரி இருக்கிறனால தான் இப்ப இதை சொல்லும்போது வேகப்படுறாங்க. ஒண்ணு சொன்னா எல்லாத்தையும் சொல்லணும், சொல்ல இல்லைன்னு சொல்றேன். எது இப்ப நான் என்ன சொல்றேன், ஹோ சம்மாக்குமுன்னு பேரு தான்.